இது ராமநாதத்தை கிஷ்கிந்தா வாசிங்க மாதிரி எல்லாருமா வந்து இந்த மெட்ராஸ் மெக்கானிக்கல் மாட்சாமியை சொந்தீங்க. இந்த பொண்ணுக்காக விட்டுட்டு போறேன் தெரியுமே. அதனாலதான் நான் எப்பவுமே பொம்பளை துணையோட தான் வெளியில போறது. யாரா நான் சுத்தா லூசு பையனா இருக்கா? தம்பி உட்காருங்க. என்ன இம்புட்டு தூரம் எங்க வீடு தேடி வந்துட்டியே? இது கூட புரியல. இவள பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, அதான் அப்பனும் பிள்ளையுமா ஓட்டு கேட்க வந்திருக்கா. தம்பி எம்பிட்டு நீளமா துண்டு போட்டிருக்காக, அதை பார்த்தாலே புரியல எலெக்ஷன் வருதுன்னு. துண்டு போட்டுங்க தம்பி, என்ன வைக்க. அந்த தர்மகர்த்தா தடிப்பயிருக்கானே இந்த வருஷம் என்னை எழுத்து நின்னுட்டான். அதனால வீடு வீடா ஏறி இறங்க வேண்டியதா போச்சு. இந்த விஷயத்தை நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். சிந்தனையா? தப்பு தம்பி. நம்ம நாட்டுல ஓட்டு போடுறதுக்கு முன்னால சிந்தனை செய்யற பழக்கமே கிடையாதுன்னு. ஓட்டு போட்ட அப்புறம் தான் சிந்தனையே. எங்க அப்பா பெரிய பெரிய திட்டம் எல்லாம் வச்சிருக்காரு. இலவச கல்வி திட்டம், கண் ஒளி வழங்கும் திட்டம், ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு மூக்கு வழங்கும் திட்டம், திருடர்கள் மறுவாழ்வு திட்டம், வேலை இல்லாதவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும் திட்டம். செட்டியாரே எங்க அப்பா போட்டு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? திட்டம் போடுறவங்களத்தான் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் திட்டம் போடுங்களேன், எங்க வள்ளிக்கண்ண பத்தி அம்மட்டையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க. அரசியல்ல அவங்க ஒரு சீனி பட்டாசு. சீனி பட்டாசா? பட்டாசுல சர்க்கரையை தடவி வெடிப்பாரா? சர்க்கரை சத்தம் போட்டு பேசாதீங்க, வாசல்ல பியூ வந்து நின்னுரும். என்ன இங்கோட்டு வணக்கம்? ஏதோ வணக்கம். எலெக்ஷன் வரைக்கும் வர்ற வணக்கத்தை எல்லாம் வாங்கி போட்டுக்கும்னு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வணக்கமே கிடைக்காது. இத்தனை வருஷமா மாமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்காரு. அவரால இந்த ஊர் என்ன முன்னேற்றத்தை கண்டுச்சு சொல்லுங்க பாப்போம். ஏன் அத்தா என்ன முன்னேற்றம் இல்லங்கிற? பிரசிடென்ட் ஐயா வீட்டை நீ பாத்திருக்கீ இல்ல? எம்புட்டு பெரிய பங்களா, எத்தனை மாடி, வகை வகையா எம்புட்டு சோபா செட்டு, அவங்க நிலத்துக்கு எத்தனை பம்பு செட்டு, இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையான்னு. ஊர்ல உள்ள பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் மதிய உணவு போட்டது யாரு? அது இவங்க செய்தது இல்லடி. இவங்களுக்கு முன்னால பதவியில இருந்தாரே ஒரு பெரியவர், அவங்க செய்தது. இவங்க பேரை வாங்கிக்கிட்டாங்க. சரி அதை விடுங்க. ரோடுகள்லயே நம்ம ஊர் ரோடு தான் நல்ல ரோடுன்னு பேசுகிறாங்களே, அதுவும் பெரியவர் செய்ததுதான். பேரை இவங்க வாங்கிக்கிட்டாங்க. என்ன நீங்க நம்ம ஊர் அணைக்கட்டு? அதுவும் பெரியவர் ஆகட்டும் பார்க்கலாம்னு. என்னத்தையா நீ பார்க்க போற? உனக்கு வாய் கொழுப்பு அதிகம். நான் பதவிக்கு வந்த ஒரு பாடு ஒண்ணுமே செய்யலையா? செஞ்சீங்களே. உங்க பிறந்த நாள் விழாவுக்கெல்லாம் ஊரையே கூட்டி விருந்து வச்சு, அது ஒண்ணு பத்தாதா? பத்தலைன்னு தானே மேலையும் செய்தீங்க. கூடுவாஞ்சேரி போயிட்டு வந்தாலும் 1.5 மைல் நீளத்துக்கு ஊர்வலம் விட்டீங்க. எல்லாருக்கும் பூ குங்குமம். செட்டியார, இது மாத்திரம் லஞ்சம் இல்லையா? இது அன்பளிப்பு. பூ இந்தாங்க தம்பி உங்க பணம். அடி விட பணத்தை வாங்கிக்கிட்டுதான் இம்புட்டு நேரம் இப்படி எல்லாம் பேசினியா? அதானே கேட்டு கேட்டு புளிச்சு போன பிரச்சாரமா இருக்குதுன்னு பார்த்தேங்கிறேன். ஆண்டாடு, நாங்க 2 பேரும் திருப்பதிக்கு போனோமா? திருப்பதியில நான் நின்னு மெய் மறந்து பக்தியோட அப்படியே முருகனை கும்பிட்டுக்கிட்டே நிக்கிறேன். முருகனா? ஐயோ, அங்க இருக்கிறது முருகன் இல்ல. அந்த சாமி பேர் என்ன தெரியுமா? என்ன மாமா? வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதி ஒண்ணுதான், முருகனும் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான். நான் அப்படியே நின்னு வெங்கடாஜலபதியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப பாரு, திடீர்னு முதுகுல ஒரு கை இடிச்சுது. திரும்பி பார்த்தா நான் இடிச்சது மட்டுமா, அங்கேயே வந்து பெட்டு கட்ட ஆரம்பிச்சாரு உங்க அப்ப. எப்படி தெரியுமா? ஏழுமலையா கழுத்துல இருக்கிற நெக்லஸ்ல இருக்கிற கல்லு ஒத்தையா ரெட்டையான்னாரு. பாக்கலாம். அட சண்டாளா, அங்கேயும் போய் புத்தி விடலையா? அதுக்காகதான் இந்த தண்டனை. அங்கேயே இழுத்து வச்சு தலையை நல்லா மொட்டை அடிச்சேன். நீங்களா? ஆமா, நான் இல்ல, அதுக்காக உள்ள ஆளு. அதானே. மகளே, இந்த கட்ட இனிமே சீட்டு கட்ட தொடவே தொடாது. அந்த கை பக்குவம் மட்டும் போகல பத்தியா? உங்க அப்ப சீட்டு கட்ட தொடாம இருக்க ஒரு வழி. இங்க வாங்க. அப்பாரியா சித்தி, உங்க அப்பனை இப்படி பயமுறுத்தினாலும் உண்டு. அப்படியா? அப்ப சரி. மகளே ஆண்டாளே. அப்பா சொன்னதெல்லாம் மறந்துடாத. மறக்க மாட்டேன். என்னங்கடா வீட்டுல ஆளாளுக்கு புக்காடு? அப்பா என்ன பெத்த அப்பா. மாமா, என் பொண்டாட்டி பெத்த மாமா. சரிண்டா. இங்க என்ன சம்மந்தி தவறிட்டாரா? பணத்தை எந்த ரூம்ல போட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. சொல்லேண்டி. என்ன சொன்னீங்க? மறந்துல போயிடுச்சு. உங்ககிட்ட போய் சொன்னேனே, என் மூளைய செருப்பால அடிக்கா. மாமா, மாமா
கிடைக்கும். வசன நடைக்கு வாங்குடா. மாமா, இந்த மலையாள ஜோசியம் மாந்தோப்பு மலையாள ஜோசியம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவனுக்கு கருணா காட்சி சொன்னா சொன்னபடி நடக்குமேடா. சொல்லிட்டானே. என்னம்மா சொன்னா? என்னங்க சொன்னா? என்ன மாமா சொன்னா? என்னையே கேட்கிறீங்களே? உங்களை பத்தி தானே மாமா சொன்னா. மாமா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நீங்க சீட்டு கிட்ட கையால தொட்டா நீங்க பட்டு பட் 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 பட்டாவா? ஆமா பட்டாவா. இது என்ன அரசாங்கம் கொடுக்கிற நிலப்பட்டாரா நினைச்சீங்க? பட் கோவிந்தா. அதாவது சீட்டு கிட்ட கையால தொட்டா நீங்க செத்து போடுவீங்க. நான் செத்து போயிடுவனா? ஐயோ, தொழில கைய வச்சுட்டாரு. வருமானம் பாதிச்சு போச்சு. நான் பெத்த மகளே, சீட்டு கட்ட தொடாம என்னால இருக்க முடியுமா? என்ன பெத்த அப்பா, சீட்டு கட்ட தொட்டீங்கன்னா நீங்க பட்டுப்பா. நாங்க என்ன பொண்டாட்டி, நாம 2 பேர் சொல்லி அவன் கேட்க போறாரு. போற காலம் வந்துடுச்சு. படிங்க மாமா, படிங்க. ஐயோ, என்னடா இப்ப போடுறீங்க? காலையில முண்டா என்ன, இப்ப முண்டா என்ன? மூட வேண்டிய மூஞ்சி தானே, மூடுங்க. என்னங்க இந்தாங்க விளக்கு. வழக்கா? நான் பெத்த மகளே, அப்பா, இதுக்குள்ள எதுக்குமா விளக்கு? எதுக்கு முன்ஜாகிரதையா இருக்க மாமா? ஆண்டாளு, நாம சீக்கிரம் போய் சாப்பிடலாம். அப்புறம் செத்த வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, உலகம் எவ்வளவு கெட்டு போயிருக்குது பாத்தீங்களா? தாக கிடக்கிறவனை விட்டுட்டு சாப்பிட போறேன்னு சொல்றாங்களே. மகளே, அப்பா. ஐயோ, சாக போற நேரத்துல ருசியாவது சாப்பிடுறேன். ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொண்டு வாமா. இருக்கப்பா போட்டாரு. மாமா, இன்னைக்கு 3வது நாள் உங்களுக்கு பால். ஐயா வணக்கம். இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்கிறாரா? எதுக்கு? இல்ல, ஒரு நல்ல சீட்டு கட்டு ஒண்ணு வேணும். அவர் கையில எங்க கிடைக்கும்னு விசாரிக்கலாம்னு தான். ஐயா, போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து சீட்டு கட்டு கேக்குறியா? தெரியுது. இப்படி சொன்னா உண்மையை சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா? நான் என்ன அவ்வளவு ஏமாந்தவனா? எங்க மாமனார் எங்க 3 சீட்டு விளையாடுறாருன்னு உங்க கையில வந்து நான் சொல்லுவேனா? அவர் உள்ள வச்சு நான் வெளியில இருந்து பார்க்கணும். எனக்கு என்ன ஆசையா? ஆமா, உனக்கு எந்த ஊரு? புரியுது. எனக்கு எந்த ஊருன்னு கேட்டா உடனே நான் மாங்குளம் கிராமத்துல மாரியம்மன் கோயில் மண்டபத்துல விடிய விடிய 3 சீட்டாட்டம் நடக்குதுன்னு உங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேனா? நான் என்ன மடையனா? என் மாமனார் கில்லாடி பக்கிரிய நான் ஒரு நாள் காட்டி கொடுக்கவே மாட்டேன். கில்லாடி பக்கிரி, 3 சீட்டு, மாரியம்மன் கோயில் மண்டபம், மாங்குளம் கிராமம். எல்லாம் கரெக்டா சொல்றீங்களா? ஆனால் நம்ம ஊர் போலீஸ்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்கப்பா. ஒன்ன சொல்லி குத்தலடி, காலம் கெட்டு போச்சு. ஏண்டி, தாலி கட்டின புருஷன் இந்த கோலத்துல யாராவது பார்த்தா? சும்மா பலம்பாம வேலையை கவனிங்க. பத்தினி தெய்வம்னா நீதான். கண்ணகி கால்ல கூட சிலம்பு இருக்குது. முக்காடுங்க, முக்காடு முக்காடு. ஐயோ, அப்பா வந்துருவாருடி. ஆமா, அவருக்கு உங்க லட்சணம் புரியாதாக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க அப்பா ரொம்ப புத்திசாலி. வீட்டுக்குள்ள வரும்போதே குரல் கொடுக்காம வரமாட்டாரு. நல்ல மனுஷன் இல்ல? நான் எங்க அப்பனையா சொல்றேன், உங்க அப்பனை சொல்றேன். தவஸ்த கிட்டவனாச்ச விடு விடுன்னு வந்துருவானே. ஐயோ, சரவணங்க. பாருங்க, பாருங்க, பாருங்க. கிட்னா சுந்தரகே, இது குடும்பங்கயா? இது என்ன குடும்பம் சேட்டு? கொஞ்ச நேரம் முன்னால நீ குரல் கொடுக்காம வந்திருக்கணும். அப்ப பாத்திருப்ப இந்த குடும்பத்தை. யோ சேட்டு, ஏன் இங்க வந்த? உனக்கு அப்ப 100 ரூபாய் வட்டிக்கு வாங்கி 3 மாசம் ஆகுதுமா? இப்ப தாரே அப்ப தாரே சொல்லி டகாலே காட்டான். இன்னைக்கு சேட்டு விடுறான்ல. விடாத சேட்டு, வா இப்ப உட்காரு. அதீவா, யோ ஏந்திரியா. விடாத சேட்டு. நீங்க இந்த கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். கம்ப ராமாயணத்துல திருவள்ளுவர? ஆமா. சரி, என்னப்பா சொல்லியிருக்காரு? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அழகான வாலிபன் பேசுற போது 50 வயசு கேசெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அழகான வாலிபன். சரி, நீங்க சொல்லுங்க. இங்க என்னால ஒரு எழுத்து கூட படிக்க முடியலப்பா. அதுக்கு நான் என்ன செய்யுது? நீங்க சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கணும். போயிருந்தா இப்ப நல்லா படிச்சிருக்கல. அப்போது பீரோவிற்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. நம்பரை மாத்திருந்தா வந்திருக்குமா? வேற பீரோவுக்கு பின்னால இருந்து வரும். வேற இடம் கிடைக்கல. பீரோவுக்கு கதாநாயகன் அந்த உருவத்தை கவனிக்கவில்லை. முட்டா பையன். திரும்பி பார்த்திருந்தா கவனிச்சிருக்கலாம். அவன் ஏன் பார்க்க போறான்? ஹீரோயினா இருந்தா பார்த்த உடனே லவ் டு இட் பாடிருப்பான் பீரோவுக்கு பின்னாலேயே. இப்ப கவனிக்க மாட்டான் அவன். உடனே அந்த உருவம் அவனை நெருங்கியே விட்டது. ஆமா, அவன் நெருங்காம திரும்பி பீரோக்குள்ளே போகும். கதையோட யாரோ கவர்மெண்ட் ஆபீசரா உங்களை பார்க்கணும்னு அதட்டி கேட்டாரு. இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஆபீசரா? மாமா, அரிசி மூட்டையெல்லாம் பதுக்காதீங்க, பதுக்காதீங்க. கேட்டீங்களா? கவர்மெண்ட் ஆபீசர் வந்துட்டாரு. கையில வரங்கா. எல்லாம் ஜமக்கால போட்டு முடிங்க. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்காங்க? என் வேலைக்காரரை சேர்த்து 8 பேர் சார்.
அதுல எல்லாருமே அரிசி சாப்பிடுறாங்களா இதை தவிர? சார் நான் ஒரு பிஏ பட்டதாரி. கம் டு ராங் பிளேஸ். பிஏ படிச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எங்க மாமா கிட்ட என்ன பேச்சு? இங்க ஒண்ணு வேலை காலையில போயிட்டு வாங்க. அதாவது இந்த காதல் கல்யாணத்தை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? காதலை பத்தி எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுகிட்ட போய் கேக்குறீங்களே, அது கிழா. தம்பி, நான் லவ் பண்ணது உங்க பொண்ணதான். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமாவே கண்ணை சுட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீ லவ் பண்ணிருந்தா? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவா? பையன் எவளையோ காதலிச்சிருப்பான், அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான், அதனால அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசும். இப்படி பேசினாங்கன்னா எப்படி? பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அப்பங்காரன் இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதான் பையன் ஓடிட்டான். படுவாளி. எனக்கு ஒரு யோசனை. அண்ணன் பாத்ரூம் ஜன்னல் வழியாத்தானே இறங்கி போயிருக்கிறான், நாமும் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம். அண்ணன் காலடிய வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அது நம்ம எங்க கொண்டு போய் விடும்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடும். ஏன்டா என் வயிற்றத்துல கொட்டிக்கிறத? இந்த மாதிரி செஞ்சா என்ன? இல்ல அந்த மாதிரி செஞ்சா சரியா வராது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம சரியா வராதுன்றியா? நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா. என்னங்க அவசரம்? நாளைக்கு தான் அவங்க மனைவியா போறேங்க. சும்மா அதையே சொல்லி பயமுறுத்தாது. பிறந்த நாளா? நான் எங்க பிறந்தேன்? அவதாரம் எல்லாம் எடுத்தேன். ஆமாண்டா, வானத்துல ஒரு நட்சத்திரம் வந்தது, இயேசுநாதர் மாட்டு கொட்டாயில பிறந்த மாதிரி நீ அவதாரம் எடுத்திருக்க. இயேசுநாதர் பிறக்கும் போது பக்கத்திலேயே மாடு இருந்த மாதிரி நீ இருந்த இல்லப்பா. கிளம்புங்க கிளம்புங்க. எங்க லங்கைக்கா 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்னாந்த ஞாபகம் விட்டு போலியா? என்ன செய்யுது? உன்னை பார்த்து அனுமார் ஞாபகம் தானே வருது. சும்மா நீ சும்மா இன்னும் அப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ஒன்ன பேசட்டுமா? என்ன சார் தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டு? நான் வந்து சார், நீங்க பாக்காட்டி இருந்தால் இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு முழுக்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருப்பாரு. இத்தாலியா எவ்வளவு பேர் பழைய டிக்கெட்டை வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்றாங்க. இந்த நாட்டுல சார் அவனுக்கு ரயில் வண்டின்னா ஏதோ மாமியா விட்டு வரதட்சணை நினைப்பு சார். சில பேருக்கு டிக்கெட் பிளீஸ் அப்படின்னு உங்க குரல் கேட்டாதான் அப்பதான் தூக்கமே வரும். எழுப்பி கேட்டாக்கா இது ஜனநாயக நாடு, தூங்கறதுக்கு கூட உரிமை இல்லையான்னு சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ரயில்வே ஒரு ஜெயில் வரணும் சார். நீங்க என்ன? அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர், டிக்கெட் எடுங்க. டிக்கெட் வாங்காம தான் ரயில் ஏறாங்களா? என்னையா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு? நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஏறுறது பிளாட்ஃபார்ம், இறங்குறது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காம வேற என்ன டிக்கெட் சார் வாங்குவாங்க? மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இறங்கியா கீழே இறங்கியா? இங்கிலீஷ் தெரியல பாவம் சார். யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கு. இறங்கியா கீழே இறங்கியா? ஓகேவா இருக்கீங்களா? ரொம்ப நாளாவது பார்த்து. இந்த ஆல்ரைட் முதல்ல சித்ரா கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்து காரியத்தை கரெக்டா முடி, அப்புறம் இஷ்டம் போல பட்டை போட்டுக்கோ. பட்டையா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? சரியான கிழவமா நீ. சும்மா போடு பட்ட, நான் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன். எது கடை? ஆல்ரைட் 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 ஆல்ரைட். என்ன ஆல்? பிரபாகர், come here. Yes sir. Come to my room immediately. All right? All right. All right. உங்களை கைது செய்திருக்கும். ஐயோ, எதுக்கு? குமாரி ரஞ்சித வீட்டுல திருடினதுக்காகவும் இங்க வந்து திருட முயற்சி பண்ணதுக்காகவும் கிரிஜா தேவி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல உங்களை கைது பண்ணிருக்கேன். நான் திருடனா? ஐயோ, வீட்டு கேஸ் பேப்பரில் வந்ததுக்கு அப்புறம் நீ இவனை வந்துட்டுண்டல்லோ. எடோ எடோ நினைக்கு எத்தனை திமிரு. சார், நான் ஏதோ பேசினா அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. நீங்களே பாத்தீங்க. സോറി ഇൻസ്പെക്ടർ, ഇയാൾ മുളിയെ பார்த்து ഞാൻ திருடன்னு நினைச்சு. நீங்க பெரிய தியாகி. அடிக்கடி தியாகி தியாகின்னு சொல்லாது, அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க. அது அந்த பெஞ்சில் உட்காந்துருக்குதே, அந்த பொண்ணுதான். நான் சொன்னபடி இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்துருக்கேன். நான் இங்க செடிக்கு பின்னால இருக்கேன். இந்த லெட்டர் உங்க கையில கொடுக்க சொன்னாரு. யாரு? அவர் அந்த செடி மரம்ல இருக்காரு. சரி, இந்த அப்படி. ஆமா, இந்த லெட்டர் நீங்க தானே எழுதுறீங்க? ஆமா. நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா, உங்க கையெழுத்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, உன் குரல் என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்குது? மிஸ்டர் வரதன், எத்தனை நாளா இந்த மாதிரி நடக்குது? ஐயோ மாமி, நீங்க சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன காதலிட்டு தான் ஆகணும். நான் உங்களை விடவே மாட்டேன். நீங்க தான் என் அத்தா. ஐயோ அத்தா. சார் சார், இவ ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார். இவ என் மகதான், கொஞ்சம் மூளை குளார் சார். வாமா. அத்தா அத்தா. அவாடி தப்பிச்ச. மிஸ்டர் வரதன், அந்த பொண்ணு ஏன் உங்களை காதலிச்சான்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்? அந்த பொண்ணுக்கு மூளை கொளாராம. உனக்கு எப்ப மூட கொளாரு? மிஸ்டர், நேரம் ஆகுது, நான் வரேன்.
எங்க போற? அதை மட்டும் கேட்காத. ஏன் என்ன இது? நீ அண்ணன் மாதிரி உனக்கு கூட வெக்கமா? இது வெக்கத்துல ஆரம்பிக்கும், அப்புறம் தான் வேதனையில முடியும். அது காதலா? வேண்டா, உன்னை கூட ஒரு காதலிக்காதா? என்ன கூட காதலுக்கு தான் கண் இல்லையே. காவேரி, உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இன்னொரு தடவை பார்க்க வேண்டாம் போல இருக்குது. என்ன சொன்னீங்க? நமக்கு காதல் வந்த உடனே விஷஜரம் வந்துருச்சு. நல்ல சகுரம். நீ வீட்டுக்கு போன அப்புறம் வந்து பாக்குறேன். ஆஹா, இது புகைரேகை. அடுத்த வருஷம் நீங்க பெரிய சினிமா ஸ்டார். படத்துக்கு 10 லட்சம். 10 லட்சமா? முதல் படத்துல 10 லட்சம், இரண்டாவது படத்துல 20 லட்சம். எனக்கேவா? இல்ல, படம் எடுத்தவருக்கு நஷ்டம். நீங்க பேராயின்னு எப்படி சொல்றேன்? என் முகத்தை நீ பார்க்கவே இல்லையே. அதனாலதான் சொல்றேன். சாந்தி, இவங்க உங்களை பார்க்கணும். அப்பா அப்பா, இன்னைக்கு எனக்காக நீயே பாதாங்கீரும் பாயசமும் பண்ணி போடுப்பா. அடச்சி, ஏண்டா ஃபெயில் ஆயிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன்றிய? நான் எதை நினைச்சுப்பா வருத்தப்படுறது? பரீட்சையில ஃபெயில் ஆனத நினைச்சா, இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு நினைச்சா. என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு BA பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையன் எனக்கே வாத்தியாரா வந்துட்டான். ஆச்சரியமா இல்லப்பா? உனக்கு இந்த நாற்காலி தெரியுமா? ஒரு தடவை சுத்தி விட்டா சங்கின்னு சுத்தம். இப்ப பாரு, எப்படி? அதான் டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணும் புரியல. நல்ல வேலை. யாராவது வந்தா ஏதாவது சிக்னல் பண்ணி உங்களுக்கு. என்ன சிக்னல் பண்றது? யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறேன். நீயா? என் கஷ்டகாலம். மன்மதல்லையை வெல்றார் உண்டோ? யாரா வந்தாங்க? யாரானா வந்தா இப்படிதானே பாடணும். எங்க ஆபீஸுக்கு வரதுக்கு வழி வேணுமா? கவனமா கேட்டுக்கங்க. என்ன பண்றீங்க? அடையாறுல நேரம் வாங்க, வந்து இப்படி திரும்புங்க, இப்படி திரும்பி இப்படியே வாங்க. இப்படி வரீங்க இல்ல, அப்படியே அந்த சின்ன அப்படியே வாங்க. அந்த இடத்துல சத்தத்தையே காணோம். ராதாகிருஷ்ணா, இந்த வேலை வேணுமா? டெபாசிட் கொண்டு வந்திருக்கியா? டெபாசிட் 1000 rupees கொண்டு இருக்கேன் சார். ஐயோ, நம்ம ஊர்ல ஏமாந்தவனுக்கு பஞ்சமே கிடையாது. ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி பேச போகிறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பாராட்ட சொல்லி இருக்கிறீர்கள். அவ்வளவுதான், பேச்சை முடித்துக் கொண்டு விட்டேன். எல்லோரும் கைதட்டுங்கள். என் பேர் ராதா. உங்க தங்கச்சி பேர் கூட ராதாவா? அப்பா பேரு கூட ராதாதான். அவ தாத்தா பேரு ராதாதான். ராதா பக்கத்து வீட்டுல நாய் இருந்தா நமக்கு என்ன? நாயை பத்தி உனக்கு தெரியாதுடா. அது போன வாரம் தான் ஒரு பொம்பளையை கடிச்சு, அந்த பொம்பளை புருஷனை கடிச்சு, புருஷன் கம்பவுண்டரை கடிச்சு, கம்பவுண்டர் டாக்டரை கடிச்சு, டாக்டர் நர்ஸை கடிச்சு, நர்ஸ் பேஷண்ட் எல்லாம் கடிச்சு, ஒரு ஆஸ்பத்திரியை லொல் 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 குலைச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு லொல் லொல் ஆஸ்பத்திரின்னு பேர் வச்சுட்டாங்க. ஏமா, ஒழுங்கா மாடு வைக்கிற பயிரோட இப்படி பாழாக்குறியே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு மிஸ்டர் பூங்காவனம், இந்தா மிஸ்டர் திட்டுத வேலை இங்க வச்சுக்காத. நீ மிஸ்டர், உங்க ஐயா மிஸ்டர். மிஸ்டர் திட்டுத. நான் உங்களை சில கேள்விகள் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுத. திருக்குறள் எழுதினவருடைய பேர் என்ன? என்ன என்னன்னு என்ன கேக்குறீங்களா? உங்களை நான் கேக்குறேன். எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நீ என்ன பெரிய வாத்திச்சு? கணக்காவது வருதானே பாப்போம். ஒரு நாளைக்கு ஒரு சேவல் 30 முட்டை போடுது. ஓஹோ, சேவல் முட்டை போடுதாக்கும். உங்ககிட்ட படிச்சு இந்த பிள்ளைய உருப்பிட்டா போலதான். நானும் படிக்கலாம்னு பாக்கேன். சொல்லுறதுக்கே வெக்கமா இருக்கு. படிக்கிறேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கா? என்ன படிச்ச ஒரு நடந்துக்கிற விதத்தை பார்த்தேன். நானும் படிக்கேன்னு சொல்ல வெக்கமா தான் இருக்கு. பிள்ளையாரு, நான் தெரியாமத்தான் கேட்கேன். வளைஞ்சாத்தான் ஆனாவா, கோடி வித்தா ஆனா இல்லையா? இது என்னவே அநியாயம். என்ன மிஸ்டர் கரிமேகம், வேலைக்காரன் இவ்வளவு திமிரா பேசுறான்? ரொம்ப இடம் கொடுத்திருக்கீங்க நீங்க. நோ கிழவா, ஷட்டப் கிழவா. கிழவனா முண்டா, அவன் தாடா வேலைக்காரனா, முதலாளிடா. இருக்கிட்ட மேடா. மன்னிச்சுக்கங்க சார். ஏண்டா டேய் ராஸ்கல், முதலாளின்னு சொல்லி நீ ஏமாத்தி மாலை வேற பிடிக்க கேள்விப்பட்டுக்கிட்டியா? கொண்டாடா மாலையை குண்டா. ஆமா, உன் ஊரு பேரு? Horror of Dracula, 10 Commandments, Sound of Music, Russia with Love, 4-7, Kiss Kiss Bang Bang. இதெல்லாம் பேர் இல்ல சார், ஃபாரின்ல எனக்கு கொடுத்த பட்டங்கள். என் பேர் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை சுருக்கி டேயன் ஆகிவிட்டேன். உங்களை பத்தி பேசாத இடமே இல்ல. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, போலாந்து, அயர்லாந்து, பின்லாந்து, மிட்லாந்து, உட்லாந்து, ராக்ஸி க்ளோவ். ரொம்ப செலவா இருக்கும்ல? அதனால என்ன நீங்க கொடுத்துட்டு போறீங்க? மிஸ்டர் காக்கா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லதா போச்சு. பியூட்டிஃபுல் ஆஃப் தி மார்வெலஸ் அப்போலோ தி ஃளையிங் சாசர் ஆம்ஸ்ட்ராங். அர்த்தம் புரியுதா? எனக்கு தான் தெரியாதுன்னு சொன்னேன். ஏன் இங்கிலீஷ் படிச்சவனுக்கே புரியாது? நீ பேசுற இங்கிலீஷ் எல்லாம் அதுக்கு நல்லா புரியும். அப்ப நான் பேச மாட்டேன். டே பூச்சி, இன்னைக்கு நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இவர்தான்டா காரணம். நினைச்சேன், ஒன்னாலேயே எப்படி தனியா நல்ல நிலைமைக்கு வர முடியும்? மாமா,
அவர் செத்தப்புறம் நீ மாலை போடுறிய அதே மாதிரி நீ செத்தப்புறம் நான் உனக்கு மாலை போடட்டுமா? அதாவது முறைச்ச பிறக்க போற உன் தங்கச்சி நான் கட்டிக்குவேன். அது அத்தை மாதிரியே இருந்தா கூட பரவாயில்ல. அத்தை நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்ன. நீ கர்ப்பம் தானே? வெக்கப்படாம சொல்லு. நீ வெக்கப்பட மாட்ட. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பூரா பெண்களே நடத்துற நாடகம் பிரமாதமா இருக்கும். அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ அதே எங்க மாமா நல்லா இருக்கும். அப்படின்னா அதாவது மேல்நாட்டு நடனம். ஐயோ அதே எங்க மாமா நல்லா இருக்கும். கருமம் இது மாதிரி உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வீட்டை அடகு வைக்க வேண்டியதுதான். ஐயோ அதே எங்க மாமா நல்லா இருக்கும். எஜமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்காங்க. அவங்க பிரமாதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. ஐயோ அதே எங்க மாமா நல்லா இருக்கும். இடிச்சனா எதை எடுத்தாலும் நல்லா இருக்குது படம் விட்டாள். படம் விட்டாள். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். என்னடா யானையை பிடிக்கிற மாதிரி இருக்கேன். இது வரைக்கும் 20 சப்பாத்தி, 30 தோசை, 1 லிட்டர் சாம்பார், 1 கிலோ சட்னி உள்ள போயிருக்கு. உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வேற. உன் மூஞ்சிக்கே கல்யாணம் ஆயிருக்குது, என் மூஞ்சிக்கு என்ன? அத்தை என் தலை விதி, நீ எனக்கு மாமியார். இங்க எதுக்கு வந்தது குதிரை வண்டி? கீதாவுக்கு பிரசன்ட் விலை 5 lakhs. இங்கிலீஷ் தெரியாதா? 5000 ரூபாய். 2 கார் இருக்க. 2 கார் இருந்தா என்னம்மா? அதானே அத்தை ஏறினா 4 டயர் பஞ்சர். கீதா எப்படி அத்தைய மடக்கின? எங்க அத்தா புத்திசாலி. புத்திசாலி எல்லாம் உத வாங்குற காலமா இருக்குது. ஏய் மலை, கையில என்னடா? பலகாரம் அத்தையம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. ஏடா எனக்கு ஒண்ணு கொடுடா. அத்தையம்மா திட்டுவாங்க. இது புள்ளத்தாச்சிக்கு வாங்கிட்டு போற போல. அப்பா அத்தை கர்ப்பம். என்னடா இது? ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு வேலைக்காரியை காதலிக்கலாமா என்று நினைக்காது. இந்த காலத்தில் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு இதுதான் வேலை. என்ன பேப்பர் இது? இது என்ன குப்பை கூடையா? கண்ட பேப்பர்ல அதுல வைக்கிறதுக்கு. எங்க உன் சம்சார் கூப்பிடு. தவறி போய் ரொம்ப நாளாச்சு. லக்கி லேடி போட்டும் விட்டு தொலைஞ்சு போறாங்க. எங்க அடுத்தது கூப்பிடு. செகண்ட் வைஃப். செகண்ட் வைஃப் கட்டுல. What a fool you are நாகலிங்கா. எங்க ஊர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வைஃப் பண ஊர்வலம், செகண்ட் வைஃப் கல்யாண ஊர்வலம், ரெண்டு ஒண்ணா சேர்ந்து தான் போவோம். எங்க ஊர்ல எல்லாம் இந்த வயசுல தான் லவ் பண்ணுவாங்க. 4 வருஷம் பொறுத்து கல்யாணம் கட்டுவாங்க. 2 நாள் பொறுத்து டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஐயோ விடு யாராவது பார்க்க போறாங்க. எனக்கு வெக்கமா இருக்குது. பொய் சொல்லாதே. உனக்குதான் வெக்கமான ஒண்ணுமே கிடையாதுன்னு ஊர் பூரா சொல்றாங்க. நான் வரட்டுமா? நைட் சீக்கிரம் வந்துரும். நைட்ல தனியா இருந்து எனக்கு பழக்கமே இல்ல. ஏய் ஜஸ்ட் ஜோக். உனக்கு மகாபாரதம் தெரியும். அதுல இந்த கிருஷ்ணதேவராயரை லவ் பண்ணிச்சே ஒரு பொம்பளை, அதான் வள்ளி. அந்த வள்ளி பொம்பளை ராவணனுக்கு நெருப்பு வச்சுது. எல்லாம் தெரியும். ஆமா எல்லாம் தெரியும். சரித்திரம் படிச்சிருக்காங்க. சொல்லிட்டேன். ஓ என்ன ஏமாத்திட்டே. இரு இப்ப நான் உன்னை என்ன செய்யறப்பா. இப்ப பாரு. இந்த பொண்ணு சொல்றதுதான் ஊர் நம்பும். உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தரேன். என்ன தர சொல்லு. 1000 ரூபாய் தர வாங்கிட்டு ஊருக்கு ஓடு. 1000 ரூபாய். ஆருக்கு வேணும் 1000 ரூபாய்? என் கருப்பு என்ன அவ்வளவு சீப் நினைச்ச நீ? 10,000 வாங்கிட்டு ஓடு. கொடு 10,000 கொடு. பப்ளிக் வராதுங்க இருங்க. இது தப்புட்டா சார். ஓடி விளையாடு பாப்பா. மீன் வேணுமா? மீனா? யாருக்கு வேணும் மீன்? நான் சைவம். என்ன அது? நான் போய்கிட்டு இருந்தவள நீ தானே கையை தட்டி கூப்பிட்ட. என் மேல உங்களுக்கு ஆசை வர காரணம் என்ன? காரணம் அது காஞ்சனா அநாகரிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே தான் நிப்பேன் அப்படின்னா நில்லு, பரவாயில்ல, அது ஒண்ணும் தப்பில்ல. பாவம் காஞ்சனா வெக்கப்பட்டுக்கிட்டு போயிடுச்சு. நம்ம 2 பேரும் தான் வெக்க இல்லாம இருக்கிறோம். இல்ல உங்க குரல் எப்படி தெரியுமா இருக்கு? அசல் இந்த சிவாஜி கணேச பாகவதர் பாடுற மாதிரி இருக்கு. என்னது? எம்கே சிவாஜி கணேச பாகவதர் இல்ல? சரி நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அடுத்த முகூர்த்தத்தையே வச்சுக்கலாம். கச்சேரிக்கு யார ஜிஎன்பி வைக்கலாமா? ஐயோ அவர் செத்து போயிட்டாரு. ஐயோ என்கிட்ட சொல்லாமே போட்டாரு. சரி உயிரோட இருக்கிற பாகவதர் யாராவது கச்சேரி பண்ண சொல்லலாம். எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கணும், அத நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே. கல்யாணத்துல அக்னி எதுக்காக வைக்கிறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் அப்படியே அந்த அக்னியில போட்டு பொசிக்கிறணும். அப்படி பாடி கழுத்தெடுத்தா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துருவான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டா என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே பாட மாட்டா சார், இனிமே பாட மாட்டா சார். ஆஹா
அந்த நீலாம்புரி ராகம் என்னமா தாலாட்டு பாடி என்ன தூங்க வச்சது, அத போய் கெடுத்துட்டீங்கண்ணா. ஊர்ல இருக்கிறவங்க தூங்க வைக்கிறதுக்கு நான் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது அறிவு இருக்குதா? நீங்க கேளுங்க சார், நான் பாடுறேன். பொதுவிழா பாத்தியா, பக்கத்து வீட்டுக்காரன் என் பெட்ல வந்து தூங்குறான். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இத மோர்ல கலக்கி கொடுத்தீங்கன்னா குடிச்ச ஒரு நிமிஷத்துல தொண்டைய வசமா கட்டிக்கிறோம். அப்பா இன்னொரு நல்லா பாரு. நீ எனக்கு கொடுத்த மருந்து மோசம் பண்ணிட்டானா? மருந்து கணக்கில போற உனக்கு தானே கொடுத்த, என் தொண்டை எப்படி கட்டிக்கிச்சு? என்ன நீ இது? அண்ணன் கழுத்தறுத்த கோழி மாதிரி கத்துறாரு. அதுவா? நம்ம பேசினபடி நீங்க தான் நம்ம வீட்டை கட்டி தரணும். இந்தாங்க 5000 ரூபாய் அட்வான்ஸ். நம்புங்க சார், என்ன நம்புங்க. நம்பாதே இந்த மானிடனை. சகுனமே சரியில்லை. நீங்க ஒண்ணு சகுனமாவது ஒண்ணாவது கொடுங்க. 5000 நம்புங்க. மோசம் போகாதே, நம்பி மோசம் போகாதே. இப்ப கூட அவங்க நல்லபடியா ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க, வீடு கட்டுற பொறுப்பை உங்களுக்கே கொடுத்துறேன். மனை வீடு மக்கள் தேடும் சுகம் அத்தனையும் தேய்வது திண்ணமடி கிளியே, மாய்வது திண்ணமடி. முதலாளி கொஞ்சம் சூளத்தை பார்த்து. நீ சத்தியமா வேஷத்துல செத்து கிடக்குறடா. நான் உன் உயிரை வாங்குற எவனா வந்திருக்கிறேன். நீ ஏன்டா எந்திரிச்சு என் உயிரை வாங்குற? வர்றா. என் கணவன் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இவளல்லவோ தர்ம பத்தினி. என் கணவன் உயிரை விட்டு விடுங்கள் சுவாமி. அம்மா மத்தாப் சுந்தரி, சத்தியமா உயிரை வேணும்னாலும் கொடுத்துறேன். நீ வசனத்தை உளராம பேசு. தந்தி சார், எவனுக்கே தந்தியா? என்ன அவசரமா ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லி எங்க அப்பா தந்தி கொடுத்திருக்காரு. நானும் போயிட்டு வரலான்னு பாக்குறேன். போயிருக்கணும். இந்த தடவை நிச்சயமா 2ல 1 மண்டையை போட்டுரும் நினைக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்துல அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா சாவி கொத்த கையில எடுத்துக்கிட்டு கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு வந்துடுறேன். உங்க கூட நானும் ஊருக்கு வந்தா என்னவா? ஐயோ, வந்தா என்ன? ஒரு ஏரியா பயப்படுறீங்களே, நீங்க மீச வச்ச ஆம்பளை இல்லையா? நடனக்கலை கொலை செய்ததற்காக இந்த பெண்ணிற்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கிறேன். நமது கௌரவமிக்க விருந்தினர்களை அன்போடு சாட்டையால் எடுத்து விரட்டு. என் மக்களே சொல்லுகிறார்கள் நான் ஒரு மேதாவி என்று. அப்படி யாரும் கூறியதாக தெரியவில்லையே. நான் கூறினால் என் மக்கள் கூறிய மாதிரி தானே. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. உங்கள் அபிப்பிராயங்களை கேட்டு கேட்டுத்தான் நாடு அடைந்திருக்கும் நிலையை பார்க்கிறேனே. மக்கள் முட்டாள்கள். எப்படி சார் சொல்றீங்க? என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. நீங்கள் எல்லோருமே நிதி மந்திரிகள் தானே. நிதி திரட்டத்தானே மந்திரிகளாக வந்திருக்கிறீர்கள். மற்ற 450 உதவி பிரதமர்களும் இலாக்கா இல்லாத மந்திரிகள். அடிக்கடி ஏதாவது திறப்பு விழாக்களுக்கு போய் வாருங்கள். பார்த்தாயா பத்தூதா நமது பாராளுமன்றத்தின் கதியை? ஆயிரக்கணக்கில் மக்கள் ஓட்டை பெற்று பாராளுமன்றம் சென்று கைதூக்கியபடி நிற்கிறார்கள் டிராபிக் கான்ஸ்டபிள்கள். உங்க நைனா அப்பா என்ன மாதிரி ஒல்லிகா இருந்தா பயம் లేదో, அவரு ஒன்ன மாதிரி గుండుగా ఉంటారు. அவரு ఒక దెబ్బలు వస్తే నేను గోంకురా చట్నీ అయిపోతాను. ரத்னம் பக்கத்துல நிக்கிறேன்டா, எதிரிலேவா? ఎక్స్క్యూజ్ మీ, మీరు పోండి, నేను అப்புறம் లవ్ చేస్తాను. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தையல் நாயகி உனக்கும் எனக்கும் காதல் முத்தி போயிருந்து. మీ నాయన మన కాదలకు నంది మారి కురుగే నిక్కరారు. అవరు ఒక లూస్. కాదల పత్తి ఆ లూసుకి ఏమి తెలిసింది? ఈ సూనాపానారాని పురుషం గారు, దీదా సంసారం గారు. నీవు ఇప్పుడు 4 మాసం. యువర్ ఆనర్, భయపడవద్దు. యువర్ ఆనర్, భయపడవద్దు. ఐ మీన్ మై డాటర్ தையல் நாயகி, భయపడవద్దు. ఇప్పుడు சுனப்பனா, உங்க மாமனார் தண்டபாணியில கோர்ட்ல காரக்காரன்னு வாழ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மாறி கொண்டு செத்து போயிட்டாரு. ఏడుకుంటున్నాడా? అంత మీ దయ. నేను ఒకసారి తిరుపతికి వస్తానురా. పురుషం సాప్టా పొంజాదికి తృప్తిగా ఉంటుంది. சார், இதெல்லாம் யார் யார் சொன்னது? கொண்டா நான் தான் சார் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப பிரமாதமான லவ் சீன். இப்படி பிடிச்சு, இப்படி இழுத்து, இப்படி கட்டி, அப்படி வலிச்சு, அப்படி சினிமாவுக்கு டான்ஸ் அனுபவம் தான் தேவைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சர்க்கஸ் அனுபவம் தேவைன்னு இப்பதான் சார் புரியுது. சார், ஐயோ பில்லு வருதுடா. சார் பில்லு சார்.
ஆல்ரைட் மேன், பில் எவ்வளவு? அடுத்த படத்துல நீதான் ஹீரோ, பில் எவ்வளவு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்பவே வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். இவன் லாரி டிரைவருக்கோ, நீ மட்டும் இல்லடா, இவன் பிச்சைக்காரன். பிச்சைக்கார ப்ரொடியூசரா? அது இல்லைங்க, நிஜமான பிச்சைக்காரன், கபோதி, அம்மா தாயே. நான் உண்மையிலேயே பணக்கார இல்லைங்க, அந்த மாதிரி நடிச்சாதான் சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு. அப்போ நீ இண்டுப்பா, இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ, யூ லவ் யூங்க. இந்த பத்திரிக்கை ஒத்தர விடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவோம்பா. யார் இது பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரே? இல்ல சார், அவர் டாக்டர். டாக்டரா அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு, இல்லனா எவனாவது பார்த்தா சீக்காளி நினைச்சு ஜெனரல் ஹாஸ்பிடல்ல தள்ளிடுவான். இயற்கையை வைத்தியத்தை இருக்கிறானாமே, யார் யாவன்? அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதை சோமாரி. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? நான் தான் அந்த கில்லாடி வெங்க சார், வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. நாம டாக்டர் சோமாரி எப்படி இருக்கிற? ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெள்ள போயிருந்தா சொன்னாங்க. அன்னாடும் கோழி கூவினா போதும், சும்மா சாத்துவாரு. ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும், இல்லன்னா சாத்துதான். யார காத்துவாரு? கோழிய. நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாஜாரு, மான ரோசத்தையா விட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் போடும். எங்கள் எல்லாம் நோக்கி வந்திருக்கும் மாப்பிள்ளை அவர்களே, அவர் தம்மை ஈன்றெடுத்த தாயே தந்தையே, அவருடன் வந்திருக்கும் உற்றோரே சுற்றோரே, என் கண்ணிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கும் அதே நேரத்திலே, முதியவராம் பெரியவராம் எனது முதலாளியாம் எஜமானராம் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜரத்னம் அவர்கள் இப்பொழுது வந்து விடுவார், வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்திலே, அம்மா அம்மா, எனக்கு கணவன் வந்தவன் கள்ளனா போயிட்டானே, தெய்வம் வந்தவன் திருடனா போயிட்டானே, எனக்கு பொண்டாட்டின்னு வந்தவா பைத்தியமா போயிட்டாளே. அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு ஏண்டா என் மானத்தை வாங்குறேன்? முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, பிடிச்சு விடுப்பா. என்னப்பா? சாமி 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 சாமி. மகானே, சின்ன சின்ன புட்டிகளை மாலையாக்கி போட்டிருக்கீங்களே, என்ன விஷயம்? இது கங்கை, யமுனை, இது காவேரி, இது பெங்களூர், இது பாண்டிச்சேரி, இது கூவம். ஐயோ, அதுல முதல்ல இருக்குமே சாமி. முதலை இருந்தது, ஆனால் ஒரு நாள் அதுவாக எழுந்து ரயில் தண்டவாளத்திலே போய் படுத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டது. இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி. மில்லியா? அதிலே ஒரு சிறு தத்துவம் இருக்கிறது. சுவரிலே இருப்பது பல்லி, ஆண்களை அடக்கி ஆண்டவள் அல்லி, மனிதர்களை அடக்கி ஆள்வது மில்லி. சுவாமி, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கே. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தங்கள் மனைவியோ? எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? இங்கே பேசியவுடன் இங்கே வாய் அடங்கி விட்டதே. ஆம், யாம் உலகம் சுற்றிய யோகி. டைரி அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது, அதுக்காக இவர் வீட்டுக்குள்ளே பதுங்கிக்கிட்டு இருந்தா டைரி தானா வந்து டபக்குன்னு குதிக்குமா? சரியா 12 மணிக்கு வாசல் கதவை திறந்து வைக்க சொல்லு. ஆமாங்க, 12 மணின்னு சொன்னீங்களே, பகல் 12 மணி தானே? ஆமா, பகல் 12 மணிதான். அந்த மாதிரி பட்ட பகல் 12 மணிக்கு டைரியை திருடினா தானே எல்லாரும் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க. அவன் கூட்டு வந்தான். என்ன காட்டி கொடுக்குறீங்க? ஐயோ, என் முன்னாடி காமாட்சி மாதிரி இருக்கிறாளே. ஐயோ, எவன் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காளே. ரொம்ப நாள் நடக்குது, இப்ப என்னப்பா? ஐயோ, கண்ணவர்களா நீ ஏண்டி பயப்படுற? பேசிக்கிட்ட போற நீ. பொண்டாட்டி அறிவு கட்ட வர. பாரா, இங்க பாரா. நீ பாரா. மஞ்சு, நீ நினைச்சு இந்த மாமி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்துட்டேன், அதனால இந்த மாமாவுக்கு ஒரு ரேடியோ கோவம் வந்துருச்சு. கணக்கு சொல்லல, அடிப்பேன். ஐயோ, இப்படி கேட்டா எவனா இருந்தாலும் கணக்க கக்கிடுவாங்க. நல்லா இருக்குது. யாராரோ யாரையோ கணக்கு கேட்க ஆரம்பிச்சு பொண்டாட்டி பெறப்பெடுத்துக்கிட்டு புருஷனை மிரட்டி கணக்கு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது எங்க போய் முடியுமோ? ரெண்டும் 4ன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆத்திச்சூடி சொல்லு. 1 on 1, 2 on 2. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லு. அது மத்தவங்களுக்கு, எனக்கு அக்காவும் அம்மாவும் முன்னறி தெய்வம். பின்னால போயிடுறியா நீ? நீ வேணும்னா அவளை தனியா தெருவில் அனுப்பி பாரு.
நிச்சயமா பின்னால 1000 பேர் போவான். அப்புறம் நான் 1000ல் ஒருவனா தான் இருக்கணும். எங்க அக்காவையா கை நீட்டி அடிச்ச நீ? உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு சரித்திரத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு. ஆத்தா கூப்பிட்டா அக்கா அதனால போறீங்க. பயப்பட மாட்டேன். ஓ கோபியா, உங்க அம்மா அழைச்சிட்டு வந்திருக்கியா? ஓ, அழைச்சு வந்திருக்கேன் சார். அம்மா நான் அசப்பில் பார்த்தா அசல் வைஜெயந்தி மாலா மாதிரி இல்ல, எலிசபெத் டெய்லர் மாதிரி இருக்கு. சிபடா சார், இதுதான் எங்க அம்மா. வாங்கம்மா உட்காருங்க. நீங்க அசப்பில் பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்கு. இத பாருங்க, உங்க மகன் கோபி கிட்ட வர வர ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. என் ஆத்துக்காரரும் இப்படிதான் கண்ட பொம்மராட்டியும் ரூமுக்குள்ள அழைச்சு வச்சுட்டு அரட்டை அடிப்பார். கிளாஸ் நடக்கிற போது கோபி ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். காலேஜ்ல படிக்கிறப்போ இப்படி செய்யலாமா? என் ஆத்துக்காரர் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டார். அவர் ரொம்ப சூட்டிக்க. என்னப்பா இது கோபி, உங்க அம்மா உன்னை விட விளையாட்டுத்தனமா இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாதே. நீங்க என்ன விளையாடுற வயசா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறேன். என் ஆத்துக்காரர் கூட இப்படிதான் பேசி பேசியே என்ன மயக்கிவிடுவார். ஒரு வார்த்தை. என் குழந்தைக்கு பேர் வைங்க. குழந்தைக்கு பேர் ரிப்பேர் என்று வையுங்கள். சுல்தான், இது என்ன பெயர்? என்ன தவறு? நாட்டின் நிலையை குழந்தைக்கு பெயராக வைக்கிறேன். நீங்கள் போகலாம். என்ன நீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி அனுப்புறது? குழந்தை கபால் வாங்கி ஒரு முத்தம் கொடுங்க. வாங்க வாங்க. ஓகே ஓகே, அப்ப எல்லாருக்கும் ஓகே. தம்பி, நாங்க எடுக்க போற படத்துல நீதான் கதாநாயகன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எங்க அந்த கதையை சொல்லுங்க கேப்போம். தம்பி, இவர்தான் நம்ம கதாசிரியர் சிக்கல் சிங்காரபாலன். எங்க கதையை சொல்லுங்க கேப்போம். ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் ஒரு கிராமம். அதுல அந்த கிராமத்துல ஒரு பணக்காரன் இருக்கான். ஆனா அவன் கிராமத்தான், ஏன்னா கிராமத்துல இருக்கான். அவனுக்கு ஒரு குடிமை இருக்கும், போட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்குது. அவன் பட்டணத்துக்கு வந்து ஒரு நாட்டியக்காரிய பாக்குறான். அவன் அழகுல மயங்கி அவன் வலையில விழுந்துடுறான். எப்படி நல்ல காமெடியா இருக்குது போல இருக்கு. சார், இது பழைய கண்ணகி கதை தானே சார்? நல்லா காப்பி அடிச்சிருக்கீங்க. வாக்குறுதினா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கிறப்ப தாராளமா கொடுத்துடணும், அப்புறம் காரியம் ஆன உடனே மறந்துடணும். அதுதான் வாக்குறுதி. அப்ப அண்ணாச்சி வாக்குறுதி என்ன ஆச்சு யாராவது கேட்டா அது காத்தோட போச்சு இது சொல்லாம செயல்ல காட்டும். தண்ணியில போட்டு போறான். சாராய கடைகள் ஏலம், அதனாலதான் பேப்பரை தண்ணியில போட்டிருக்கான். ஒரே பிரசவத்தில் 3 பெண் குழந்தைகள். உஷா என்ற நாய்க்கு நாயும் சேயும் சுகம். எங்க அண்ணா அவசரமா ஒரு காரியத்துக்கு சமையல் பண்ண போனோம். அது சரி, அவன் என்னைக்கு கல்யாணத்துக்கு சமைக்க போயிருக்கான்? அவனுக்கு தினம் கருமாதி தானே. நீங்க ரொம்ப பேசுறேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? எருமை என்ன சொன்னேன்? இல்ல, டெல்லி எருமை. டெல்லி எருமையா? டேய் சமா, கூப்பிட்டீங்களே, வந்ததா பாத்தீங்களா? அதான் டெல்லி எருமை. உன்னை பார்த்து டெல்லி எருமைன்றா. நீங்க எப்படா டெல்லிக்கு போயிருக்க? அதானே இல்லாததையும் பொல்லாதையும் சொல்றாம. இல்ல டேய், அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மட்டும் ஃபுல்லா வாங்கிடுறீங்க. லைட்டே எரிய மாட்டேங்குது, ஆனா சுவிட்ச் தொட்டா மட்டும் ஷாக் அடிக்கும். சார், பக்கத்து வீட்டுல டெல்லி எருமையை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான் சார். அதை துரத்திட்டு வேற யாராவது மனுஷனை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க. ஆண்டவன் நீரை படைத்தான், மாட்டுக்காரன் மோரை படைத்தான், இங்கிலீஷ்காரன் பீரை படைத்தான். குடிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் சியர்ஸ்னு சொல்றோமே, எதுக்காக சொல்றோம்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது. ஏன்பா இவங்க எல்லாம் உன்னுடைய நண்பர்கள் தானா? ஆமா சார், எங்களை எல்லாம் மூளையை வளர்த்துக்கிட்டு வான்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்புறீங்க. எங்களால முடியல. முடி வளருது, வளர்த்துக்கிறோம். எது இருக்குதோ அதுதானே வளரும். இப்போ உங்களுக்கு மீச வளரலையா? அங்க ஏன் சித்தப்பா தூக்குல தொங்குவேங்கிறாரு, இங்க நீ தூக்குல தொங்குவேங்கிற. நான் எங்க போய் தொங்குவேன்? பார்க்ல எவ்வளவோ மரம் இல்ல, எதுலனா போய் தொங்க. ஏன்டா தூங்குறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற? அப்பா பொண்ணு, உனக்கு எவனாவது அப்பன் பெரியப்பா இருக்க மாட்டான், அறிவு கேட்டவன், போய் அவங்கிட்ட சொல்லு போ. பெரியப்பா, ஆமாடா டேய், நான் இவளுக்கு பெரியப்பாடா. பெரியப்பா உனக்கு இல்லடா, இவளுக்குடா. டிரைவிங் தெரியாதவெல்லாம் கார் ஓட்டுற மாதிரி லைஃபையே புரிஞ்சுக்காதெல்லாம் ஏன்டா ஒய்ஃப் செலக்ட் பண்ண வர்றீங்க? அம்மா பொண்ணு, எதுல சரியில்லைன்னாலும் எலெக்ஷன்லயும் லவ்லயும் மட்டும் செலக்ஷன் கரெக்டா இருக்கணும். இல்லன்னா டெபாசிட்டே போயிடும். கல்யாணம் நிச்சயப்படுத்த. யாருக்கு சார்? உன் சித்தப்பாவுக்கு எனக்கு. முண்டா, உனக்கும் இவளுக்கும் தாண்டா. அதான் போட்டாலும்
நிதானத்தை மட்டும் இழக்க கூடாது, அதை வச்சுக்க. வலது கால். மகனே, நீ பிஏ பாஸ் செய்ததை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஒரு எப்படி 2 பேர் நம்பர் சார்? உன் நம்பரை என் நம்பர் அவருக்கு எழுதின, பேப்பர்ல நம்பரை பார்த்திருக்காரு, லெட்டர் இருக்காரு. நீ ஊர்ல இருந்து வர்ற போது கையோட மறக்காம சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு வர்றது. சர்டிபிகேட் இப்ப என்ன பண்ணுவேன்? நல்லா மாட்டிக்கிட்டியா? சர்டிபிகேட் எங்கடா போவேன்? உனக்கு ஒரு டிகிரி சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பான்ல, அதை எடுத்துட்டு போயிடுவேன். என்னடா நான் என் சர்டிபிகேட் அதுல சி ராஜா என் பேர் போட்டிருக்கேன். ஆமா, சி ராஜா. ஜிக்கும் சிக்கும் எங்க அப்பாவுக்கு வித்தியாசம் தெரியாது, கவலைப்படாத. யாராவது சர்டிபிகேட்டை இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு போட்டுவாங்களா? வேற என்ன செய்வாங்க? அழகா ஒரு கண்ணாடி பிரேம் போட்டு செவுத்துல மாட்டுங்க சார். செவத்துல மாட்டுறதுக்கு என்ன, இது காந்தி தாத்தா போட்டாவா? நீங்க ஒண்ணு இப்பதான் கண்டவங்க படத்துலயும் செவுத்துல மாட்டுறாங்களா? இப்படி போடுறா ராமா, இப்படி போடு. சர்டிபிகேட்டை கொடுங்க சார், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இப்பதான் ஒரு குரங்கிட்ட இருந்து மீட் இருக்கேன், இன்னொரு குரங்கிட்ட கொடுக்க சொல்றியா? ஒழுங்கா பரீட்சை எழுதுறவன் பாஸ் பண்றான், எல்லாம் சிபாரிசு தான். வீட்டுல அத்தனை பொம்பளைங்களுக்கு சோறு வடிச்சு கொட்ட, இந்த கழுதிக்கு தீனி காமிச்சா என்னன்னா சரிதான், நான் அந்த கழுதிக்கு தீனி போட்டு வந்துட்டேன். அவர் என்ன உன் புருஷனா இல்ல வேலைக்காரனா? சமயத்துல எனக்கே குழப்பமா தான் இருக்குது. இல்ல வேலைக்காரன் தான். பாட்டி அவங்கதான் ஊன்னாங்களோன்னு நினைச்சிட்டேன். தெருவுல போனா அவன் சாரதா பொண்டாட்டி போறான், சாரதா பொண்டாட்டி போறான்றாங்க. ரோட்ல போறவெல்லாம் தைரியமா என் பேரை சொல்லிருக்கான், அதை கேட்டுக்கிட்டு பேசாம வந்திருக்கீங்க இல்ல? சினிமால வர மாதிரியா? அவ்வையார்ல வர மாதிரி காதல் பண்ணலாமா? இப்போ நீதான் எம்ஜிஆர், நான் தான் சரோஜா. நான் மாட்டேன், எனக்கு ஆம்பளை மாதிரி எல்லாம் வராது. நீ எம்ஜிஆர், நான் சரோஜா தேவியா இருக்கேன். இப்ப நான் தான் எம்ஜிஆர், நானு அசோகன். கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கணும். வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல அதிகமா அக்கிரமம் நடக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா புத்தி வரப்ப நல்லாவே வருது. தேர்தல்ல கெளிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டவங்களே மறந்து போயிடுது. உனக்கு என்ன வந்துச்சு? சட்டசபையை பார்க்கலாம்னு பட்டணத்துக்கு வந்தோம். வார வழியில கொட அடியில 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னா இதே மாதிரிதான் இருக்கும் சட்டசபையும். சரி, அதை என்ன பாக்குறதுன்னு இங்க வந்துட்டோம். அத்தனை வருஷம் கொழுக்கட்டை மெத்து வருஷம் இருக்குது. ஒப்புனாலும் கொப்பம் தன்னானா என்னங்கடியும் ஒரே சுண்ணாம்பும். என் மாமா துப்புங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உன் புருஷன்கிட்ட நாங்க எதையும் வளரக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லித்தான் அனுப்பியிருக்காரு. நாங்க வளர மாட்டோம், அடிச்சாதான் வளருவோம். மொத்தமா ஏமாமா எனக்கு படிக்கிறாமா இருக்குது. அப்ப யாராவது வந்தா வளர வேண்டியதுதானா? என்ன ஆகி பேசாம இருக்கிற? அத்தனை வருஷம் கொழுக்கட்டை எப்படி போறது? எப்படி உள்ள போறது? இப்படி வர உள்ள காட்டுவா. உங்களுக்கு பிடிச்ச சடல உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக வாங்கிட்டு வந்த ஜிலேபியில நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? லஞ்சம் தானே தப்பு, அன்பளிப்புன்னா தப்பு இல்ல, புலின்னா தப்பு, வாக்குறுதினா தப்பு இல்ல, பேரை மாத்தி வச்சிடணும், தப்பு இல்லாம போயிடும். ஆனா ஜனநாயகம் தானே, யார் வேணும்னாலும் மந்திரி ஆயிடலாம். மந்திரி ஆயிட்டா கேட்கிறவர்களுக்கெல்லாம் கணக்கு காட்டவே அவனுக்கு டைம் சரியா இருக்கும். பப்ளிக் மணியில போய் 10 நிமிஷம் பாக்குறேன். அதுவும் இந்த காலத்துல இப்ப எல்லாம் பப்ளிக் இல்லாம சேர்ந்து ஒரு பங்களா வாங்கி கொடுத்தா இந்த கையில வாங்கி அந்த கையில வித்து இப்படி பாக்கெட்ல போட்டு போடுவாதான் பெரிய மனுஷன். பள்ளியை கண்டா தள்ளி போ, பாம்பை கண்டா துள்ளி போடு பெரியவா சொன்னா, அதான் நான் துள்ளி போயிட்டு இருக்கேன். பெரிய மனுஷால லட்சியம் கொள்கைன்னு பேச ஆரம்பிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வசதிப்பட்டவர்கள்லாம் இப்போ எல்லாம் ஒண்ணு வட்டி கடை வைக்கிறா, இல்ல புட்டி கடை வைக்கிறா. ஏழப்பட்டவாளுக்கு இங்க சல்லி கிடைக்கும், அங்க மில்லி கிடைக்கும். கொடுக்கிற வரதட்சணைய எல்லாம் பிளாக் மணியா கொடுக்குறோம், அதாவது கருப்பு பணம். வியாபாரத்துல மட்டும் இருந்த கருப்பு பணம் இப்ப விவாதத்துக்கு வந்தாச்சா இந்த பாரதத்தை பகவான் தான் காப்பாற்றணும். ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு வந்து சாப்பிடுங்கடா. அடப்படா, அது நேற்று வர வேண்டிய ட்ரெயினா இருக்கும். கழுத்து நீட்டா, உனக்காக மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தலைவருங்க எதை விட்டாலும் விடுவாங்க, மாலையை விட மாட்டாங்களே. கண்ட மீட்டிங்ல கலந்துக்கிட்டு கண்டபடி எல்லாம் கத்துவியே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உனக்கு. இந்த எனது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, ஓடிக்கொண்டிருக்கும் எனது நண்பரே. வேண்டாம் வேண்டாம், வீட்டுல எல்லாருக்கும் வேலை இருக்கு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்பா பேச்சாளெல்லாம் வேலை இல்லாதவனா? நான் தான் அரசியல் ஈடுபட்டவனாச்சே. யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுவேன். புரியுதா புரியலையா அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்ல. நீ கலெக்டரானா எனக்கு என்னடா செய்வேன்? உனக்கு என்னடா வேணும்? நான் யார் யார கைய காட்டணும் அவங்களெல்லாம் நீ கவனிக்கணும். நான் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு தரணும். சரியா? பாவ புண்ணியத்தை பத்தி சத்தியமா நீங்க பேசக்கூடாது. கண்டவனெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டுற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். முன்னால் பிறப்பவன் அண்ணன், பின்னால் பிறப்பவன் தம்பி. இந்த ஒப்பற்ற
தாயே, இது என்ன கை? தினம் திங்கிறியே அந்த கை. அல்ல தாயே, அல்ல அல்ல, வைகை. என்னதே? ஆம், மக்களுக்கு சேவை செய்யும் கை வைகை. அதனால் வைகை வளவன். சென்று வருகிறேன் அண்ணா. அண்ணியாரே, தாய்க்குலவே, விடை கொடு தாயே. படை பல பார்த்து, உடை பல அணிந்து, கடை பல திறந்து, படை பல தின்று விடை பெற்று போகிறேன். வணக்கம். புரியாம பேச கத்துக்கிட்டா இவன் நிச்சயம் பெரிய மனுஷனாயிருவான். இந்த புஸ்தகம் என்னவா இருக்கு தெரியுமா? ஆட்சி. நல்ல புஸ்தகம், ஆட்சி. ஆச்சி உங்க கையிலயே அது ஒண்ணுதான் குறைச்சு. இந்தாங்க காபி கொட்டிக்கங்க. காபி தானே? ஓல்டன் இல்லையா? ஓவல்டி. இது வரைக்கும் இன்னும் ஒரு காசு கூட சம்பாதிக்கல. ஓவல்டி. வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு தண்ட சோத்தை கொட்டிக்கிட்டு ஓவல்டி. கொஞ்சம் கூட சொல்லவே கிடையாதா? கரெக்ட். கையில இது இருக்கிறதாலதான் சூடு சொரணியா இல்லாம போகுது. ரஞ்சிதா, என்ன சொரணை வந்துருச்சா? ஆமா. நேத்து கோவில்ல என் சிநேகிதி மங்களத்தை பார்த்தேன். சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தியா? அவ புருஷன் ஒரு நல்ல பட்டுப்புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. உங்களால அப்படி வாங்கி கொடுக்க முடியுமா? நான் மங்களத்துக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தா அவ புருஷன் என் மொழியை நோண்டிட மாட்டான். அவராவது செய்யட்டுமே. வாய திறந்தாலே பேச தானே. ஆட்சி என்ன நீ எடுத்துட்ட? நான் ஒண்ணு முடிக்கவே இல்ல. பேசாதீங்க. இத பாருங்க, இப்ப சொல்லிட்டேன். கமிஷன் 4 என் கையில கொண்டாந்து குடுக்குற வரைக்கும் சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற நீ. ஓஹோ, கையில ஆட்சி புஸ்தகம், அதான் இப்படி எல்லாம் பேசுற நீ. எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷன் ஆவது வந்ததுன்னா அப்படி ஜாலியா தமாஷா பொழுது போயிடும். அதுவும் இல்ல. பாதி பேருக்கு எலெக்ஷன் குழப்பா இருக்குது, எனக்கு பொழுதுபோக்கா இருக்கு. தப்பா? உன்னை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதான். எங்க? டெல்லிக்கா? டெல்லிக்கு மூஞ்சி. டெல்லிக்கு போய் என்ன செய்வ நீ? டெல்லிக்கு போனா என்ன ஒண்ணாலும் பண்ணலாமே. இந்த கடியாரம் மணி 9 காட்டுது, ஆனா 2 மணி தான் அடிக்குது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்க. இதை யாராவது எம்எல்ஏக்கு பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான். எம்எல்ஏன்னு சொன்ன உடனே கண்ணாடி கூட தூளா போயிடுது பத்தியா? ஏமா, நீ தானே செகண்ட் ஹேண்ட்? பல்ல வடப்பேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதாவது சோத்து கடிக்கிற லாட்டரியில தாயார் தாப்பனாரியே விற்க ஆரம்பிச்சுட்டானா? இதத்தான் பசும புரட்சின்னு சொல்றாங்களா? உங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு ஒரு சம்பந்தி, அந்த சம்பந்திக்கு ஒரு சகலை, அந்த சகலைக்கு ஒரு மச்சின, அந்த மச்சினனுக்கு என் ஒண்ணு விட்ட தங்க, அவ செத்து போயிட்டான், அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தப்ப இது தூரத்து வரவுல நான் மாமா. புதுசா மோதிரம் போட்டுக்கிட்டவங்க கை விரல நீட்டி நீட்டி தான் பேசுவாங்க. 4 பேர் பார்க்கணும்னு ஆசை. அல்பத்துக்கு பவுச் கொடை பிடிக்கும். உன்னை பார்த்து படிச்ச முண்டம் எச்சையில பட்டு பட்டுன்னு கேட்டுவிட்டானே, கேட்கலாமா? அது உண்மையா இருந்தாலும் கேட்கலாமா? புது பணக்காரனுக்கு வாயும் பேசுது, கையும் பேசா. பணக்காரன் பேசினாலே எப்படி கணீர் கணீர்னு இருக்குது பாத்தீங்களா? ஏழை என்னதான் நியாயம் பேசினாலும் சோத்துக்கு இல்லாம தானே பேசுறான். அது களத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரிதான் கேட்கும். ஒரே நிமிஷத்துல பணத்தாலேயே அடிச்சு பாசத்தை விலைக்கு வாங்கிட்டான் பாத்தீங்களா? தலையெழுத்து ஒரு வகையான சுழி எழுத்து. பணம்னு எழுதிட்டு அந்த பானாவுக்கு மேல ஒரு சுழிய போட்டு பாரு, கீழம்னு ஆயிடும். என்ன படிக்காதவன் கிண்டல் பண்ணுவீங்களே? பிஎஸ்சி படிச்சவன் நீட்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கான். நான் அந்த இடத்துல இருக்கிறதா கையெழுத்து போட்டிருப்பேனா? எனக்கு தான் கையெழுத்தே போட தெரியாது. திடீர்னு பணம் வந்து தலக்கணம் பிடிச்ச ஆடின கொம்பாதி கொம்பனுங்கெல்லாம் என்ன ஆனானுங்க? கோயிந்தா நான் ஏன் பொருளியை கிளப்பணும்? நம்ம நாட்டுல பொருளிக்கா பஞ்சம்? நாக்கு அடக்கி பேசு. நான் கரக்காட்டி யாகாவாராயினும் நாகாக்க தாவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு தாவாக்கார் சோகாப்பர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே வள்ளுவரே என்ன பத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நான் ஒன்னும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. ஆமா, என்ன உன்னை பத்தியே பேசிட்டு இருக்க? நம்ம பத்தி நாமே பேசிக்கிட்டாதான் இடத்த பிடிக்க முடியும். நீங்க அமெரிக்கால வந்திருக்கீங்களா? ஆமா. அந்த பொண்ணு அமெரிக்கா போயிருக்குது, அப்படி ட்ரெஸ் பண்ணுது. நீ ஐநாவரம் கூட பண்ணது இல்லையே, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற? எங்க அம்மாவுக்கு இதான் பிடிக்கும். அவங்கள போட சொல்லாது, நீயே போட்டுக்க. உங்க மேட்ச நான் நிறைய பாத்துருக்கேன். மேட்ச் நல்ல மேட்ச். ஆமா சார், உங்க பேட்டிங் ரொம்ப பிரமாதம். யாரும் கேட்ச் பண்ண முடியாது. உங்களை அடிக்கடி சந்திக்க ஆசைப்படுறேன். அடிக்கடி சந்திக்க ஆசைப்படுறேன். கொடுத்தன அதெல்லாம் கூடாது. அப்ப கட்சின்னு வந்துட்டா தலைவருக்கா அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிட்டே போக வேண்டியதானா? சுயநலன்னு வரும்போது கொள்கையை கொஞ்ச நாளைக்கு குழி தோண்டி பழைக்கத்தான் வேணும். இது ஒரு கொள்கை. நாளைக்கு வெளியே உள்ளவங்க கண்டுகிட்டா சில்லறைய விட்டு. சில்லறையை கொடுத்தா சிந்தனையே விலைக்கு வாங்கலாமே. சில்லறையை விடுறவன் தாண்டா இன்னைக்கு தலைவன். எல்லா கட்சியும் இப்படிதான், எல்லா தலைவனும் இப்படிதான். கொள்கையை விட தலைவரா பெருசு, தலைவரை விட கொள்கையா பெருசு. ஒன்னா நிக்கிறோமோ பிளவுபட்டு போறோமோ ஆண்டவ விட்ட வழி டாக்டர். அதான் விஷயம். தலைவன் தாண்டா எப்போ அனுபவிக்க முடியும். தொண்டெல்லாம் இப்படி ஒதுங்கிட வேண்டியதுதான் குட்டிச்சோறு பக்கமா. மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பெரிய
மக்கள். தேர்தல் நேரத்தில் தான் மக்களை பத்தி நம்ம சிந்திக்கணும், அவங்க நம்மளை பத்தி சிந்திப்பாங்க. அதுவரை ஏன் கவலைப்படுறீங்க? டாக்டர் மாமா, இது ரொம்ப சுயநலம். சுயநலங்கிற அஸ்திவாரத்துலதான் பொது நலங்கிற பில்டிங் கட்டப்படுது. கட்சியை கெடுக்கும் நீர் ஒரு கருங்காலி. புது கட்சி தொடங்குவோம். போய் புது கட்சி ஆரம்பிக்கடா. இத்தனை நாள் ஒரு கட்சியா இருந்து ஊரை ஏமாத்தினது பத்தாதுன்னு 2 கட்சியா இருந்து ஒண்ணு நல்லா ஏமாத்துவான். அதாவது தைரியம் இருந்தா போதும், மெட்ராஸ்ல யார் முக்க வேணும்னாலும் பிடிச்சு எடுத்துட்டு போயிடலாங்கிற. 3 வேளை சாப்பிட்டான்னா அவன் முக்கா திருடன், 4 வேளை சாப்பிட்டான்னா அவன் நிச்சயமா முழு திருடன் தான், சந்தேகமே வேண்டாம். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில ஏமாத்து வேலை பண்ணி தான் பிழைக்கிறாங்க. ரோட்ல பட்டாடிட்டு இருந்தவன் கவுன்சிலர் ஆன உடனே 3 மாடி வீடு கட்டல, பொதுநல ஊழியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவெல்லாம் சுயநல ஊழியம் பண்ணிக்கிட்டே தெரியல. நியாயமா ஒரு பையில வேலை கொடுக்கல, நானே ஒரு வேலையை தேடி. இந்த ஷாப்பிங் உறவெல்லாம் நிறுத்திட்டு போறாங்கல்ல, அவங்க இல்லாத சமயம் காரை ரிப்பேர் பண்ணி விட்டுறது. வந்து பாப்பாங்க, காரை ஸ்டார்ட் பண்ண முடியாம திண்டாடுவாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றது, பாராட்டும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், அவ்வளவுதான். பணக்காரன் வரியை ஏமாத்துற, பணக்காரன் வியாபாரி பதவியில இருக்கிறவன், இவங்க எல்லாருமே ஜனங்களை ஏமாத்தி தான் பழச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர் ஜனங்க விவரம் தெரியாதவங்க, யாருகிட்டதான் ஏமாறுறதுங்கிற ஒரு விவஸ்தை கூட இல்லாம வர்றவங்கிட்ட எல்லாம் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யாரையும் ஏமாத்தி பெரிய மனுஷனாக வேண்டாம், யாருகிட்ட ஏமாறுற அப்பாவியாவும் இருக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு வழியில போவோம். அந்த வழியை பத்தி தானே தினம் கரடியா கத்தி பாக்குறதே நானே. ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறானே. படம் எழுதுறது தேர்தல் மாதிரி, நின்னாதான் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ, உட்கார்ந்தா டெபாசிட்டே போடும். 2 வாத்து என்னமா ஆகாசத்துல பறக்குது. இது வாத்து பார்த்தா, இது வாத்து எங்காவது ஆகாசத்துல பறக்குமா? சார், நான் ஒரு புதுமையான பேர் சொல்றேன், கருப்பும் வெளுப்பும். கருப்பும் வெளுப்பு தான். இந்த கட்சி ஆரம்பிக்க போறேன். படத்துக்கு பேரு அண்ணனும் தங்கையும். வெரி குட் அம்பலம், வெரி குட். பாத்தீங்களா சார், எனக்கு கூட சில சமயம் நல்லபடியா இந்த மாதிரி ஏதாவது தோறிடும் சார். சார், பொம்பளைங்களுக்கு கூந்தல் நீளமா இருக்கலாம், ஆனா நாக்கு நீளமா இருக்க கூடாது. நம்ம லலிதா அம்மாவுக்கு கையும் நீளம். என்ன சொல்ற? எப்பதான் நான் மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி பேச போறனோ? உலகத்துல எங்கேயாவது நடக்குமா இந்த மாதிரி அக்கிரமம்? அப்படி நடந்தோம் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கலன்னா அவன் என்ன பொம்பளையா? ஆணும் பெண்ணும் சரிநிக சமானம் எதுக்காக சொன்னாங்க? இதுக்காக தான் சொன்னாங்க. அம்மா வரதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அப்படியே மாறிட்டீங்களே. தலைவர் மாறினா தொண்டனும் மாற வேண்டியது. இதோ பாரு பாய், அல்லா நம்மளை பார்த்து போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா வந்தோம், இப்போ வான்னு சொல்லி கூப்பிடுறான் போறோம். இதுல என்ன வருத்தம் பாய்? இது 25வது தடவை நான் ஜெயிலுக்கு வரேன். வெள்ளி விழா கொண்டாடியாச்சு. ஊர்ல அவன் ஒரு தடவை ஜெயிலுக்கு வந்தா பெரிய மனுஷன் சொல்லிக்கிறான். நான் 25 தடவை வந்திருக்கிறேன். நான் எத்தனை பெரிய மனுஷன் நினைச்சு பாரு பாய். ஆமா, நீ என்ன குத்தம் செய்த? பல இடங்கள்ல கொள்ளை அடிச்சேன். பல இடங்கள்ல கொள்ளை அடிச்சு. அப்ப என்ன அரசியல்வாதியா இருந்தியா இல்ல ஏதாவது பெரிய பதவியில இருந்தியா? பொது பணத்தை கொள்ளை அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பரம்பரை கொள்ளைக்காரன் இல்ல. கேளியா? நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். இப்ப எல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் விழாவே நடக்குது. விழா நடத்துறது என்ன மாதிரி ஆளுங்க. ஆமா, நீ மிருகம் தான் என்ன நினைச்சுக்கிட்ட? அது நினைச்சதுன்னா எத்தனை பேரை ஒன்னாலும் கொல்லலாம், போலீஸும் பிடிக்காது, தண்டனையும் கிடையாது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஏழை கூட சிரிக்கிற மாதிரி நிலைமையில இல்ல. நம்மால முடியாத காரியத்தை தான்பா தெய்வத்தின் கையில விடணும். நீ என் கையில பேசிக்கிட்டே இரு. இதே மாதிரி நிறைய தத்துவம் எல்லாம் நீ கத்துக்கலாம். ஒரு குழந்தைக்கு தகப்பனாக வேண்டியவன் அவனே ஒண்ணும் குழந்தை இருக்கானே. எனக்கு குழந்தை ரொம்ப அதுக்காக நான் தினமும் சாமி கும்பிடுறேன். எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி சொல்லுவேன்? அதான் வழி. குட் நைட் டாக்டர். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மந்தையிலே 2 ஆடுகள் ஒரு மாதிரி இடத்திற்கு சென்றன. புத்திசாலி ஆடு தப்பித்து விட்டது, அசட்டு ஆடு மாட்டிக்கொண்டு விட்டது. வெளியே சொல்ல முடியவில்லையே. இந்த நாட்டிலே ஏழைகளுக்கு ஒரு சட்டம், என் அப்பன் இந்த கடிகாசல முதலியார் போன்ற பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமா? ஏழைகளும் யார்கண்டு சென்றோமில் வாழ வேண்டும். மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். என்னை எதிர்த்து பேசும்போது உரைக்க பேசாது. என் தொண்டர்கள் காதல் விழுந்ததுன்னா உன்னை சட்னி பண்ணிடுவாங்க. நீங்க பேசுறது செய்யறது எல்லாம் எனக்கு புரியுதோ புரியலையோ, உங்களை நான் தலைவராக வச்சுக்கிறேன். நான் உங்களை சாதாரணமா நினைச்சேன். நீங்க பெரிய மகான். ஒரு கண்ணத்துல இன்னொரு கண்ணத்தையும் காட்டுற மகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்பதான் நான் நேரில் பாக்கிறேன் சார். நான் வேற பேச்சாளர் தெரியுமில்ல,
எல்லாரும் ஏமாறுற வரைக்கும் நான் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன். இந்த அலமு அலட்டுல இந்த ஆமே திருடுன்னு ஆரம்பம். அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படலாம். சாதாரண நீ நடந்தாலே வீடு அதிர்மே. நேற்று மாடியில நடந்த பாரு, ரூம் எல்லாம் சிமெண்ட் உதிர்ந்து. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. இப்போ அது நம்புறியா? நிஜமாக நீங்களா மாப்பிள? அப்படின்னா பார்த்தா மாமனார் மாதிரி இருக்கீங்க. உனக்கு அவளுக்கு மாப்பிள. இப்ப இந்த பிரசன்டேஷன் வச்சுக்கோங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்து 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீ எங்கேயா போனா இப்ப கொண்டு வந்திருக்க பிரசன்டேஷனா? இதோ இப்போது வந்தேன். அதை பாருங்க சார். உங்களுக்கு ஆகிற வயசுக்கு நான் ஒண்ணு 2 வருஷம் லேட்டா வந்திருந்தேன். இங்க என்ன நடந்திருக்குமோ? கேலி கண்ணீர் வடிக்கிறான். ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா அப்புறம் திருப்பி வருமா? சும்மா இருங்க. அத்தா நீங்க வாங்க. ஆபத்துக்குதவா நண்பனும் அரும்பசிக்குதவா அன்னமும் தாகத்தை தீரா தண்ணீரும் சரித்திரம் அறியாத பெண்டீரும். இன்ஸ்பெக்டர் அப்படி உட்காரலாமா? தேங்க்யூ. பழமொழி சொன்னா உங்களுக்கு சீட் கொடுப்பீங்களா சார்? அப்ப நானும் 2 பழமொழி சொல்றேன். பெண் புத்தி பின் புத்தி சேலை கட்டிய மாதரை நம்பாதே. நம்ம கல்யாணம் என்ன? உங்க அப்பா கொடுத்திருக்கிற 2 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. கஞ்ச 2 ரூபாய் இன்கிரிமெண்டா? 2 ரூபாய். காலை கதிரவன் கிழக்கிலே உதிப்பதும் தமிழ்நாட்டில் தான், அது மேற்கிலே மறைவதும் இதே தமிழ்நாட்டில் தான். இது யாரால், எதனால்? பாட்டாளி மக்கள் சிந்திய ரத்தத்தினால். பேச்சுவார்த்தை சரியாக முடிந்தால் பிடிக்கலாம், இல்லாவிட்டால் அடிக்கலாம். முதலில் சொல்லால் அடிப்போம், நடக்காவிட்டால் கல்லால் அடிப்போம். நாங்கள் கத்தித்தான் பேசுவோம், முடியாமற் போனால் கத்தி பேசும். கேட்பதை கொடுத்தால் உம்மை சுத்தி நாங்கள் வருவோம், இல்லாவிட்டால் சுத்தி வரும். சைக்கிள் செயினின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர் தான். பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா? இவ்வளவு பாட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை ஏங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரி தலைவரே. உங்க பையன் வந்து ரொம்ப வெளியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்குதா? கூட்டிட்டு போயிடுங்க. నేను జన్మానికి నందిగా ఉంటానయ్యా. నీకు ఎన్ని పోయి కావాలా నేను చెప్తానండి. నా పేరు సత్యనారాయణ. ఇనిషియల్ ఏ సత్యనారాయణ, ఆ సత్యనారాయణ అంతే. ఫాదర్ గారు మీరు పోయి சொன்னதே கிடையாதா நீங்க இதுவரைக்கும்? அதே இப்படி ஃபாதராவே இருக்கிறீங்க. பொய் சொல்லிருந்தா கிராண்ட் ஃபாதரா இருப்பீங்க. అవునండి, ఎందుకంటే பொய் சொல்றவங்க இப்படி கிராண்ட்గా ఉంటారు. இவருக்கு பிறந்தும் இவ்வளவு புத்திசாலியா இருக்கேடா, எப்படா அது? ஒரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா கடவுள் தண்டனை கொடுக்கறாருடா. உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? ஒன்ன கொடுத்தாரு, அதே நாட்டு தண்டனை. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா உனக்கு இன்னொரு வெங்கட் கொடுக்கறாரு. ஒரு வீட்டுல 2 பைத்தியக்காரங்க இருக்க கூடாது. நாம எல்லாருமே டாக்ஸி டிரைவர்கள் தான். நம்ம வாழ்க்கையே ஒரு டாக்ஸி தான். அத ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லியிருக்காரு. மீட்டரை பார்த்து பணம் கொடுக்கிற மாதிரி நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிச்சேன். 1500 ரூபாய் ஃபீஸ் நான் வாங்கிக்க மாட்டேன், எங்க மாமனார் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதோ சிட்டு இருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நெட்ரஸ்ல 1500 ரூபாய் கொடுப்பா, வாங்கிக்குவாங்க. ஒழிஞ்சான் தொலைஞ்சான் செத்தா உங்க அப்பன். சர்க்கஸ்ல இருந்து சிங்கம் ஒண்ணு தப்பிச்சு கொடுத்து இப்ப கொருக்குப்பேட்டை பக்கம் உலாத்தின்னு இருக்கு. அதனாலதான் உங்க அப்பனை கொருக்குப்பேட்டைக்கு அனுப்பிச்சேன். ஆமா, அவ்வளவுதான். க்ளோஸ். இன்னைக்கு சிங்கத்துக்கு நல்ல வேட்டை, பிராமண போஜனம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா ஒண்ணு பண்ண, நீயும் கொருக்குப்பேட்டைக்கு போய் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறேன். விளையாடுறா, நான் போக மாட்டேன். அப்போ பட்டாளத்தையாவது அனுப்பு, அதுல 2 போய் தொலையட்டான். நாங்க யாரும் போக மாட்டோம். தாராள வீட்டுல சாப்பிட்டு இங்கே படுத்துக்க போறோம். நான் போய் ஒரு சாஸ்திரிகளுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு உங்க அப்பா பாடி எடுத்துடலாம். பாடி எப்படி நான் கிடைக்கும்? பூலிஷா பேசுறே. சிங்கத்து வயிற்றுக்குள்ள என்ன போயிருக்கும்? கரெக்ட். அந்த கவலையும் விட்டது, நிம்மதி வேணும்னா சிங்கமே சாஸ்திரிகளை கூப்பிட்டுக்கிட்டோம். தொலைஞ்சா சுந்தரராமையர் சரி. ஏதாவது ஒரு சேரி பக்கம் போக வேண்டியது. நல்ல தொண்டு கிழமா பார்த்து உன்னை செலக்ட் பண்ணணும். இந்த கிழவிக்கு சாகர வரைக்கும் நான் உதவி பணம் தரப்போறேன் ஒரு அறிக்கை, பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அந்த கிழவி ஒரு மாசம் கூட உதவி பணம் வாங்க மாட்டான். அவதான் 10 நாள் உயிரோடு. இந்த கிழவிய படார் கட்டிக்கணும். தாய்க்குள்ளவே ஒரு அழுத்து குழந்தையை பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கணும். முடிஞ்சா கபால் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. யாருக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் அத ஒரு மைக்கு முன்னாலதான் சொல்லணும். குழந்தையை தூக்கினாலும் சரி, கிழவியை கட்டினாலும் சரி, அத ஒரு கேமரா முன்னாலதான் செய்யணும். எதை பத்தி புழுகிறதா இருந்தாலும். அப்ப என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய வர வேண்டியது தானே? அவங்க உண்மையான வயசை என்கிட்ட சொல்லணும். உங்க வயசு என்ன? எனக்கு வயசு 34 ஆகுது. சொல்லிட்டாரு. நீ 20 வயசா வித்தியாசம். அச்சோ,
அப்போ 54 வயசுனா என் தங்கச்சி சொல்லுச்சு. இல்ல 14. தாழ்த்தப்பட்டவா கேவலம்னா தாழ்த்தினவா எவ்வளவு கேவலம். செத்தவாளுக்கு தண்டனை கிடையாது, சாக அடிக்கிறவாளுக்கு தான் தண்டனை. ஒரு சமூகத்தையே காலங்காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே, நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறது? வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நான் செய்துக்கல, ஒரு கடமையத்தான் செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்குமே ஒரு கூட்டம் இருக்கு. இதுதான் ஆரம்பம், இன்னும் போக போக பாரு. ரிசைன் பண்ணலடி, டிஸ்மிஸ் பண்ணி விட்டா. இது சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் ஆச்சு. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்துதான் தீரும். வியாதிக்கு மருந்து உண்டு, விதிக்கு மருந்து உண்டா? நீ யாரும் சிச்சுக்கிற, நீ யாரும் பேசுகிற. நான் சொல்றது எவனும் கேட்க மாட்டேன்றா. நானே எனக்கே பல விஷயங்களை சொல்லிக்கிறேன். தன்னை விட பெரிய மனுஷன் கிடையாதுன்னு அலையறவாட திருத்துறதுக்கு அவ வாரிசையே பயன்படுத்துறது தானே ஆண்டவன் காலங்காலமா விதிச்சிருக்கிற விதி. அதை நினைச்சுட்டா சிரிப்பு வந்தது. மேற்க மழை பெஞ்சா கிழக்குதான் வெள்ளம் வரும் தெரியுமா? காட்டாத்து வெள்ளம் கரையை கண்டுதான் மரத்தை கண்டுதான். காதலும் அப்படிதான் போல் இருக்கு. நாங்க 3 பேரும் சேட் பாருங்க. இந்த ஆம்பளை எனக்கு வீட்டுக்காரு, இந்த பொம்பளை ஒன்கி வீட்டுக்காரி, என்கி வீட்டுக்காரி. இந்த வட்டி இல்ல வட்டி, அதுக்கு நாங்க பணத்தை கொடுக்கறவங்க. ஜாஜி பணத்தே இல்ல, பெண்தே சொல்லணும். உங்க மகனையும் மோர்முகம் வீணா இல்ல, அவளையும் பார்க்க வந்தோம். உங்களை பார்க்க வரல. ரொம்ப தொங்கமான பொண்ணு. அரே தொங்கமில்லே தங்கம். அரே உனக்கு வேணும் எனக்கு வேணும். சிங்கமான பொண்ணு. சலஜா உங்க மோர்மோவோ ரொம்ப நல்ல மோர்மோவோ. நல்ல மோர்மோவோ. என்ன தமிழ் பேசு நீ? அது நல்ல இல்ல, நெல்லும் சொல்லு. நெல்லும் மோர்மோவோ. அதுக்கு வாய் மேலே தமிழ் வராது. சூப்பரகோ. நான் தான் ஆம்பளை, அதான் பொம்பளை, தப்பா நினைக்காதீங்க. நீயும் புருஷனும் இந்த உட்கி மேலே வந்த பின்னாலே நம்ம தெருவுக்கு மேலே சந்தோஷம் இல்லை. இதான் இருக்குது. ஜாஜி தமாஷ் பண்றீங்க. என்ன சொன்னாலும் உரைக்காது. அரே பந்தர்க்கா பச்சை பைசோ, நீ பணத்தை கொடுக்கல சொன்னா இவனே நான் உனக்கு கொடுத்துருவேன். ஒரு வேலைக்கு 10 சப்பாத்தி தின்னு உன்னை மொட்டையா அடிச்சிருவான். என்கிட்ட பேசினாலே வண்டவரத்தை தெரிஞ்சு முடியுமா? என் மூஞ்ச பார்த்தாலே எல்லாம் புரிஞ்சிருவேன். அப்பா மூஞ்சி மாத்த முடியாது, அதனாலதான் சொல்றேன். பேசுற இந்த இட்லி மசாலா மாவு விஷயங்களை பேசாம நல்லா கௌரவமா நடந்துட்டீங்கன்னா எனக்கு பொண்ணு தருவாரு. இல்லாட்டா உன்னை சமையல் கூட்டிட்டு போடுவாரு. எவ்வளவு கவலைப்படுத்தாரு. எனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல. அப்ப நான் கௌரவமா நடந்துக்கிறேன், நீ கவலை இதான் அர்த்தநாரிக்கு முதலாளி. முதலாளி இதான் அர்த்தநாரிக்கு அப்பா. சரியா கேக்குறேன். வீட்டு கதவை திறந்து இருந்தா நீங்க பாட்டு உள்ள நுழைஞ்சிருந்தா நான் என்ன நாயா? அதை பத்தி எனக்கு தெரியாது, ஒண்ணு சொல்லல. சார் நீங்க எதுக்கு சார் எக்ஸ்பர்ட்? சப்பாத்தி ரெடி, அவ்வளவுதான். இந்த ராமலிங்கம் மாவாட்டி சப்பாத்தி பண்ணி போட்டா பீட் அடிக்க ஒரு ஆள் கிடையாது. வர வர உங்க அப்பா மாதிரியே நீங்க உலகாடு. அப்பா மாதிரி உளரவே முடியாது. நீ என்னடா உங்க அப்பனே வந்தாலும் என்ன மாதிரி உளர முடியாது. என்னது நம்ம குடும்பத்தையே கன்ஃபியூஸ் பண்றாரு. என்னங்க என்னத்தை கண்டு வேலையை பாரு. வெங்காயம் யாருகிட்ட கரடி விடுத? கோடை காலத்துல குளிர் காத்து எங்க இருந்து அடிக்கிறான்? தண்டூர் பரோட்டா, சிக்கன் மசாலா, பிரெட் பட்டர் ரோஸ்ட், கச்சேரி, ஆல் மட்டர் பன்னீர், முட்டைக்கறி. ஊர்ல என்ன சினிமா ஓடுதுன்னு நான் கேட்டோம். காபி தண்ணியாவது இருக்காரு. என்ன தனித்தனியால இருக்கு? பால், டிகாஷன், சீனி. ஒண்ணு செய்வோமா? இருக்கு பதியா? இந்த டிகாஷனை கொஞ்சம் ஊத்தி, இந்த பாலை கொஞ்சம் ஊத்தி, இந்த சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிடணும். நல்லா காபி தண்ணி கலக்குதாவளே. ஒருவேளை ஹோட்டல்ல சப்ளை வேலை பார்த்திருப்பாவளோ? இருந்தாலும் இருக்கீங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். என்ன பட்ஜெட் போட்ட நீ? நானா பட்ஜெட் போட்டேன். பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாண்டா குழப்பம் வரும்னு. கேட்டியா நீ? அமாண்டவா என் மேல பழிப்படாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். நேத்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? எஸ், நான் தான் அழகப்ப பேசுறேன். நந்தா, தலைவர் தேர்தலில் தோற்றுவான்னு எழுதிக்கிறீங்க. என்னடா தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன், மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க.
எங்க லீலா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொல்றதுக்கு சதி பண்ணுவீங்களா? என்ன இது எல்லாரும் என்கிட்ட வந்து விஷம் வேஷம் மோசம் சதின்னு அரசியல் பேசுறீங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா நானு? என்ன உளற? விஷம் வேஷம் சதி மோசம் எல்லாம் அரசியல் நான் சொல்றேன். ஆமா அரசியல்ல தான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இதெல்லாம் எங்கேயாவது சந்து பொந்தல மேடை போட்டு மீட்டிங்ல வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஆமா இனிமே நான் மீட்டிங் போட்டு என்னத்த கண்டேன். வக்கீலு டாக்டர் எல்லாமே மீட்டிங் கோஷம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீட்டிங் போட்டா யாரு கவனிக்க போறாங்க? உன்னை அப்படியே இந்த கையை காமிச்சா நான் என்ன பயந்துருவேனா? கையை காமிச்சு ஏமாத்துற வேலை நம்ம கிட்ட வேண்டாம், அதுக்கு வேற அழைப்பாரு. கொடி வெட்டிக்கிட்டு பறக்குத. இவர் கேட்ட உடனே நாங்க பதில் சொல்லிடணும். பெரிய மனுஷன் இவரு. பெரிய மனுஷன் சொல்லிக்க எனக்கு என்ன அருகது இருக்குது? நான் கள்ளக்கடத்தல் செய்யறனா, சாமி செல்ல திருடி வைக்கிறனா, ஒரு கள்ள சாராயமாவது காய்ச்சறனா? ஒண்ணு இல்ல. நான் எப்படி பெரிய மனுஷனாக முடியும்? நல்லா பேசுறியா நீ? வேற என்னத்த கண்ட? அப்படி வா நம்ம வழி. இதுதான் நம்ம கிட்ட. மத்தவன் வழிக்கு என்னைக்கு நம்ப மாட்டேன். மத்தவங்க நம்ம வழிக்கு வரணும். இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ, என்ன என்ன சாவுகிறாக்கி நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம துன்றான். யோ, நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்துருக்க மாட்டேன். அப்படி என்ன கறி அது? இந்த மரத்துல தலைகளா தொங்குன என்னது? அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தெருவாருங்கய்யா. கருமம், கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ, அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா? ஐயோ, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன என்ன பல்லு கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது? கேட்டா நிறைய கொண்டா துன்ற, பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ, ஏன் எசமா கிட்ட வத்தி வைக்கிற? அப்பப்போ உடம்புல தண்ணி போட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும் ஜல்பு. நாய் நிறைய தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி நறுக்கி தொன்றியா நீ? நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சி குளி. பக்கத்துல வர முடியல. பைத்தியத்தை சுத்தி 10 பேர் இருப்பாங்க, இல்லாட்டி மந்திரியை சுத்தி 10 பேர் இருப்பான்றீங்க. மந்திரி பாத்துட்டு வரேன். ஐயா இருந்த பணம் பூரா செலவழிஞ்சு போச்சு. இவருக்கு கை செலவுக்கு கண்ணு மந்திரியை பார்க்க போறேன்னு சொல்லும் போதே பணத்துக்கு செலவு வருது பாத்தீங்களா? மந்திரிக்கு முன்னால கருப்பு கொடி காமிக்கிற மாதிரி பொம்பளைக்கு முன்னால பணத்தை காமிக்கிறேன். இப்போ மந்திரிகளுக்கு எப்படி படிப்பு தேவையில்லையோ அதே மாதிரிதான் மருமக பெண்களுக்கும் படிப்பு தேவையில்லை. அப்பதான் அவங்க நாட்டை பத்தி கவலைப்படாம இருப்பாங்க, இவங்க வீட்டை பத்தி கவலைப்படாம இருப்பாங்க. எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். என் மகன் கல்யாணமும் பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நம்பிக்கை வந்திருக்குது. நானே கண்டதுக்கும் கூச்சல் போடுறேன், நீ எனக்கே கூச்சல் போட்டு காமிக்கிறியா? அரசியல்வாதி எல்லாம் கொண்டு வந்து வரிசையா நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. சோடா பாட்டில் எடுத்து வீசுறான்னா ஒரு பயம் முன்னால் நிக்க முடியாது. இவர் இல்லாம ஒரு அரசியல் கட்சி போராட்டமும் நடக்காது. நம்ம நாட்டுல எவனும் எப்பவும் எதையும் புதுசா செய்ய மாட்டாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் எல்லா காரியமும் செய்யறேன். இதுதான் அரசியல்வாதிகளோட பழக வேணும். இப்ப பாரு காலவரே, பாவத்தில் கொடிய பாவம் அகம்பாவம். உண்மையே உம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பிறகு ஏன் இந்த ஆணவமும் அகம்பாவம்? கவனமாக இருந்து கொள் என்று எச்சரித்து போகவே வந்தேன். பதவியில் இருப்பவர்களும் பதவிக்கு வர துடிப்பவர்களும் நான் சொல்லி என்று கேட்டனர். விதி என்ற 2 எழுத்துக்களில் ஆறுதல் தேட வேண்டியதுதான். களத்திர தோஷம், அதுவும் திருமண நாளன்றே முதலிரவிலேயே கணவனை இழக்கும் நிலையில் கிரகபலன் உள்ளது. பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் மற்றவர்கள் விட்டால் தானே. சிக்கல் இல்லாமல் யோசனை சொல்ல எனக்கு தெரியவில்லை. உமக்கும் சரி அனுமனுக்கும் சரி, உங்கள் சக்தியின் பலம் உங்களுக்கே புரிவதில்லை. குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தியாகும். சுவாமி மிக்க நன்றி. நான் யாருடைய நன்றியும் எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் என்னால் முடிந்ததை செய்துவிட்டு போகிறேன், அவ்வளவுதான். உமக்கு ஒரு வார்த்தை, தாய்க்குலத்திற்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தாய்க்குலத்தின் நம்பிக்கையை பெறாதவர்கள் வெற்றி காண்பதில்லை. இது வரலாறு. நான் பேசி பேசி இன்னத்த கண்டேன். நான் சொல்றது எவன் கேக்குறான்ற. இந்த தொழில விட்டு பேசாம எம்எல்ஏவா போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு. லைட் எங்க? பின்ன நல்லா வக்காயுது, அங்க என்ன தெரியுது? சூரிய பட்ட பகல்ல எதுக்கு லைட்ன்ற? தபால் ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புல சல்பேட் ஊத்திக்க வேண்டியதுதான். நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு? இந்த லட்டி எதுக்கு? இந்த பெல்ட் எதுக்கு? இந்த பூட்ஸ் எதுக்கு? தொப்பி மேல் அதிகாரிக்கு குள்ளா போட, பெல்ட் வாங்குற பணத்தை இறுக்கி கட்ட, பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க. சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? என்ன பெல்லு பெல்லு யாரு கேட்டா? லைட் எங்க? இங்கதானே இருந்தது. சரி, எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு வரோம். என்னையே ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறா நீ? வா, உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். விட்டா ஓடிடும் சோ மாறி. யோ, என்ன அது கலாட்டா? எழுந்துடுறா, எழுந்து நில்லு. ஐயோ, அவர் பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதுறான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. மிஸ்டர் ராமசாமி, உங்க வயசு என்ன?
சர்வீஸ் சர்டிபிகேட்ல 48, ஸ்கூல் சர்டிபிகேட்ல 53, ஜாதகத்துல 55. உங்க மகன் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களா? அங்கதான் சார் பாயிண்டே இருக்கு. எனக்கு 2 ஆம்பளை பசங்க சார், ஒரு பொண்ணு சார். அழகா லட்சணமா இருப்போம், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருப்போம். எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் பொண்டாட்டி போயிட்டா சார். ஐயோ பாவம். ஐயோ பாவம் இல்ல சார், கொஞ்சம் அசிங்கமான பாவம். ஆண்டவன் கூப்பிட்டு போயிருந்தாள்னா அதுல ஒண்ணு தப்பு இல்ல சார். அடுத்த வீட்டுக்காரன் கூப்பிட்டான், அவங்க கூட ஓடி போயிட்டான் சார். அதுக்கும் லவ் லெட்டர் எழுதுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அங்கதான் சார் 2வது பாயிண்டே வருது. ஆபீஸ்ல எல்லாரும் எந்த பொம்பளையும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான்னு கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார். எனக்கு ரோஷம் வந்துருச்சு. அதனால நம்ம ஆபீஸுக்கு வர லேடி கிளார்க்குலாம் நான் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாரும் வழக்கமா என் மூஞ்சில தான் சார் கிழிச்சு எறிஞ்சிருவாங்க. அதான் ஆபீஸ் ப்ரொசீஜர். ஆனா இந்த அம்மா வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. மன்னிச்சிடுங்க சார். சார் ஒண்ணு நல்லா புரியுது, நான் எதை எழுதினாலும் அது வம்புல தான் போய் முடியுது. மெட்ராஸ்ல பஸ்ல போனா பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துருவான், ஹோட்டலுக்கு போனா வயத்துல இருந்து குடல் எடுத்துருவான், அரசியல் மீட்டிங்க்கு போனா மண்டையில இருந்து மூளையே எடுத்துருவான். அரசியல்வாதி ஓட்டு கேட்கும் போது எவ்வளவு மரியாதையா பணிவா ஓட்டு கேட்கிறான். முட்டாள் ஜனங்களை ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. அப்புறம் அவன் இஷ்டப்படி நடந்துக்கிறான். கிடைக்கிற வரைக்கும் பணிவு, கிடைச்சப்பறம் நம்ம இஷ்டம். எப்பவுமே கலெக்டரை பார்க்கணும்னா முதல்ல அவர் பியூனை கவனிக்கணும். பேட்டையை பிடிச்சாதான் அப்புறம் கோட்டையை பிடிக்க முடியும். இந்த மாதிரி ஆள் மந்திரியா வந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லா இருக்கும். இப்ப எங்க வேலைக்காரியா இருந்தாலும் கை சுத்தம். அதான் இப்படி பேட்டையிலேயே இருக்குது, கோட்டைக்கு போக முடியல. வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் தலைவருக்கு லட்சணம். நான் தலைவர் உனக்கு பிடிக்கலையா? இந்த நாட்டுல 3 வகையான பணம் கையை விட்டு போனா திரும்பி வராது. கோயில் உண்டியல்ல போட்ட பணம், மந்திரிக்கு லஞ்சமா கொடுத்த பணம், நம்ம ஆபீஸ்ல டெபாசிட் கட்ட பணம், 3ம் கோயிந்தா. இது புருஷன் பொஞ்சாதி சண்டை, உள்கட்சி விவகாரம். இதுல நான் தலையிடக்கூடாது. கூட்டணி பிரச்சனை ஏதான இருந்தா சொல்லு, வந்து நானும் குழப்பறேன். பஞ்சாயத்து தேர்தல் கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். நீ சுமத்தி அனுப்ப போறது இல்ல. பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த 72 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது, அதை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சேவை பண்றாங்க. தெருவுல 100கணக்கா நாய் இங்க தெரியுது. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாப்பிட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். சாராய கடையில இருந்து சட்டசபை வரைக்கும் ஒரு சரித்திரமே கொடுத்துட்டாரு. வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துற எம்எல்ஏங்களை ஜனங்க திருப்பி அழைச்சிக்கலாம்னு புது சட்டம் வரப்போகுது. அதனால பயந்து பயந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. நீங்க தைரியமா எந்த அயோக்கியனையும் நம்பலாம், ரத்தனவேலுவை நம்புங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். சுயேட்சையா ஜெயிச்சு என்னையா பிரயோஜனம்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் சமயம் பார்த்து ஆளுங்கட்சியில சேர்ந்துக்க வேண்டியது தானே. ஒரு வாரியமாவது கிடைக்காம போயிடுமா? மானம் மரியாதை எல்லாமே போச்சு. எம்எல்ஏ ஆயிட்டாரா? டெபாசிட்டே போச்சு. பித்தலாட்டம், மோசடி, ஓட்டு பெட்டியை மாத்திருக்காங்க, திருட்டுமை உபயோகப்படுத்திருக்காங்க. ரத்னவேலு நீ கவலைப்படாத. ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து வெட்டு ஹைகோர்ட்ல கொண்டு போய் ரிட்டு போட்டு. வெங்கட்ரமணா பேரை கேட்டா வி குப்தான்றீங்க. நீங்க வடநாட்டை சேர்ந்தவரா? வடக்காவது தெற்காவது எதற்கு இந்த பேதங்கள்? வடக்கின் வெற்றிகள் தெற்கே ஆரம்பமாகின்றன. தெற்கின் ஆட்சிகள் வடக்கை நம்பி இருக்கின்றன. வடக்கின் வெற்றிகள் தெற்கே தோல்விகளாக முடியலாம், தெற்கின் தோல்விகள் வடக்கே வெற்றிகளாக முடியலாம். வடக்கும் தெற்கும் இணைந்தால் முன்னணிகள் உருவாகலாம். முன்னணிகள் உருவானால் மாற்றங்கள் ஏற்படலாம். மாற்றங்கள் ஏற்பட்டால் ஐயோ எனக்கு மயக்கம் வருது. என்னுடன் பேசுபவர்கள் எல்லோருக்குமே தலை சுத்தல், மயக்கம் எல்லாமே வரத்தான் செய்யும். மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறேன்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்ன ஏன் கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழை போடுறாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனது சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வரப்போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. அரசியல்வாதிக்கு தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரும் ஆசைப்படுறாரு போல இருக்குது. அப்பப்ப ஏதான பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காளு. அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல கையை கீறிக்கிட்டேன், ரத்தமா இவ வந்து பிளேடு சரியா இருக்கா உடைஞ்சு போச்சான்னு பாக்குறேன். விவேகானந்தர் ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். குழந்தைகளுக்கு உண்மையான பள்ளிக்கூடம் வீடுதான். தப்பு பண்ணிட்டு அதையே ஜோக்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு தான் சார். நான் ஏன் சொல்றேன்னா, நல்ல விஷயங்களை பத்தி ஜோக் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு லெக்சரர்ஸ் கீழே இறங்கிட்டா மாணவர்கள் தெருவிலேயே இறங்கிடுவாங்க.
We must be very careful about what we say and what we do. சாப்பிடுறப்ப படிக்கிறது, படிக்கிறப்ப காதலிக்கிறது, காதலிக்கிறப்ப அப்பா அம்மாவை மறக்கிறது, இதெல்லாம் எல்லா பசங்களும் செய்யற தப்பு தான். நீ நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பரீட்சைக்கு தீவிரமா படி. இப்ப காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே கல்யாண பந்தல் போடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? நீங்களாவே உங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காலேஜ் எதுக்கு, படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் எதுக்கு? கட்டுப்பாடு இல்லாத கண்ணியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு காதலிக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குன்னு சொல்றியோ அதே போல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வாழ வைக்கணுங்கிற உரிமை பெத்தவங்களுக்கும் இருக்கு இல்லையா? சமீபத்துல எலெக்ஷன் நடந்தது. ஆமா. நம்ம நாட்டுல நிறைய பேர் இவர்கிட்ட ஜோசியம் கேட்டாங்களாம். இவர் சொன்னாரா, கவலைப்படாதீங்க, நல்ல சம்பாதிக்கிற டைம், நல்ல வருமானம் வர டைம் உங்களுக்கு. அத்தனை பேர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டான். பணக்காரங்க கிட்ட, அதுவும் என்ன மாதிரி அரசியல் சப்போர்ட் உள்ள பணக்காரங்க கிட்ட மோதினா அடியாளுங்க எப்போ எங்க இருந்து எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா கூடாரத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். ஜாக்கிரதை. எந்த தலைவனுக்குமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப எல்லா தலைவர்களுமே வடக்கே பாத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ அங்கிள். ஒரே குஷிதான் உனக்கு. சேப்பு சொக்கா கருப்பு கவுனு குஷிக்கு கேட்பான. தூக்கம் வரலையேன்னு ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல போட்டிருக்கான், பணத்தை பார்த்தா அதிர்ஷ்டம் அடிக்கும்னு போட்டிருக்கான். நான் பணத்தை பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. உங்க ராஜ்படி நீங்க பணத்தை எல்லாம் பார்க்க கூடாது. எதுக்கு நீங்க கண்ட கண்ட புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டாலே நீங்க போய் தூங்குங்க. அப்போ நான் பணத்தை பார்க்க வேண்டாம் கூடாது. அப்படி பார்க்கணும்னு ஆசை இருந்தா இவனை பார்த்து போங்க. எதுக்குங்க? அதான் உங்களை பார்த்து. சாமி பிச்சை போடுங்க சாமி. பாத்தியாடா காலம் எவ்வளவு கெட்டு கிடக்குது. சாமியே நம்ம கிட்ட வந்து சாமி பிச்சை போடுன்னு. நீ நம்ம பரமசிவம் பொண்ணு ஜானகி இல்ல? ஆஹா அங்கிள் நீங்களா? சாரி அங்கிள், நான் பார்வதி வேஷத்துல இருந்தனால உங்களை அடையாளம் தெரியல. அது கிடக்கட்டா. என்ன இது நடுத்தரவுல பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஏன் திக்கற்ற பார்வதியா போயிட்ட? வறுமைதான் அங்கிள் அதுக்கு காரணம். என்ன வறுமை, என்ன வறுமை? நகையும் நட்டும் பார்த்தா என் உடன்பிறவா சகோதரி மாதிரி இருக்க. எல்லாம் முடிஞ்சப்புறம் வர வேண்டிய